நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை எல்டியா co-presented by Sunland Refined Sunflower Oil. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். எங்கிட்ட ஒரு பெரிய ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னார். அதாவது இந்த கூட்டு குடும்பம் இதெல்லாம் உடஞ்சி போகிறதுக்கு நிறைய ரீசன் சொல்கிறாங்கப்பா. ஆனால் ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. கேட்கல சாதாரணமாக இருக்கும். ஒரு மருமக ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா அடுத்து ஒரு மருமக வர்ற பிறகு இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சமாக ஒரு விஷயம் யோசிக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கி யார் வீட்டை கூட்டுறது, இன்றைக்கி யார் சமையல் செய்கிறது, இன்றைக்கி யார் துணி துவைக்கிறது, இன்றைக்கி யார் இந்த வேலையை பார்க்குறது அப்படின்னு. ஆம்பளைங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்போ கூட்டுறது பெருக்கிறதுலாம் ஒரு வேலையா, சமையல்லாம் ஒரு வேலையா, ஒரு நாள் இது செஞ்சால் ஒரு நாள் அது செய்யிட்டு இல்லாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றாவே அடுப்படிக்குள்ளேருந்து பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் பெண்களுக்கு தான் ஒரு வீட்டை கூட்டுறது, வீட்டை ஒழுங்கு பண்ணி வைக்கிறது, தினந்தோறும் சமைக்கிறது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை. அது அவங்கள கேட்டால் தான் அது புரியும். நமக்கு அனுபவம் இல்லைங்கிறதுனால கூட்டு குடும்பம் இல்லாமல் போகிறதுக்கு இது ஒரு காரணமான நம்ம யோசித்தாலும் கூட இதுவும் கூட ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அந்த ரெண்டு பேருக்குள்ளே அந்த எண்ணம் கொஞ்சம் இயல்பாகவே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். இன்ஃபேக்ட் கூட்டு குடும்பம் உடஞ்சி போகிறதுக்கு ஏகப்பட்ட நிறைய காரணங்கள் இருக்கலாம். அண்ணன் தம்பி பிரச்சனையால் கூட கூட்டு குடும்பமாக இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட அந்த ரெண்டு பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இதை நான் எதுக்கு எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கணும், நான் எதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தந்த வீட்டை கூட்டிக்கிட்டு இருப்பானே, நானே சமைச்சிக்கிறேன், நானே புழங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க நகர்ந்து போகிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். என்னதான் அப்படி கூட்டு குடும்பமாக இல்லாமல் இன்றைக்கி சிஸ்டம் போயிட்டாலும் கூட இப்போ நிறைய கூட்டு குடும்பங்கள் இல்லை, பெருவாரியானவர்கள் தனித்தனியாக தான் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட உறவு முறைகள்ங்கிறது அப்படியே தான் இருக்குது. இந்த குடும்ப அமைப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த உறவு முறைகளில் ரொம்ப ஸ்பெஷலாக ரெண்டு பேரை சொல்லலாம். இப்போ அண்ணன் தம்பி அப்படின்னா அவங்க பிறந்ததுலேருந்து ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, அப்பா அம்மா ஒரே வீட்டில் இருக்காங்க, மற்ற உறவுக்காரங்களாம் ஏற்கனவே இருக்காங்க. ஆனால் ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகிறப்போ ஒரு 25 வயசோ 28 வயசோ 30 வயசுல கல்யாணம் ஆகிறப்ப ஒருத்தங்க புதுசாக அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. மற்றவங்களாம் ஏற்கனவே அங்கே அவைலபிளாக இருக்காங்க, அவங்க பழக்கப்பட்ட ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வாழ்கிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே புதுசாக வர அந்த 2 பெண்களோ அல்லது 3 பெண்களோ அந்த வாழ்க்கை முறைக்கு, அந்த புதிய வீட்டினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ப கடந்த கால வாழ்க்கை எல்லாத்தையும் ரப்பர் வச்சு அழிச்சு விட்டு புதுசாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கணும். அந்த 2 பேரும், அந்த மூத்த மருமகளும் அந்த இளைய மருமகளும் 2 பேர் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறப்போ யாருக்கு அதிகாரம் அதிகம், யாருக்கு உரிமை அதிகம், யாருக்கு முக்கியத்துவம் அதிகம்னு இயல்பாகவே எழக்கூடிய கேள்விகள் எழத்தான் எழுகிறது. ஆனால் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் இந்த 2 பேரும் சேர்ந்து தான் அந்த குடும்பத்தினுடைய தேரை நகர்த்தணும். ஸோ ஒரு பக்கம் மூத்த மருமகள்கள், இன்னொரு பக்கம் இளைய மருமகள்கள், ஒரு குடும்பத்தினுடைய ஒரு அந்த 2 வடம் போல அந்த தேரை இழுத்து செல்லக்கூடிய அந்த 2 பேரும் இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. பொதுவாகவே என்ன மருமகள்களை இப்போ ஒரு மாமியார் சொல்கிறாங்க அல்லது அந்த உங்கள் ஹஸ்பண்டோட கசின் ஒரு அண்ணனோ தம்பியோ அப்படின்னா மூத்த மருமகளை எப்படி சொல்லுவாங்க, எஸ்பெஷலி மாமியார் வெளியில் சொல்கிறப்ப நம்ம ஊரில் என்னென்ன புழங்கு வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இது மூத்த நாட்டு பொண்ணு, இது 2வது நாட்டு பொண்ணு, இது 3வது நாட்டு பொண்ணு, அப்படி இவங்களோட வைஃப், இது கடைசி நாட்டு பொண்ணு அப்படி சொல்லுவாங்க. ஓகே, கடைசி நாட்டு பொண்ணு. வேற நான் சொல்கிறது ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒவ்வொரு இனத்திலையும் ஒவ்வொரு ஊர் பகுதியிலையும் ஒவ்வொரு வார்த்தைகள் புழங்கப்படுது. மூத்தார் அது மாதிரி தான் சொல்லுவாங்க. மூத்தாரு இளையார் அது மாதிரி. மூத்தாரு ஒரு 4-5 பேர் இருந்தா அப்படி கூப்பிடுவாங்க. அது மாதிரி இருந்தா கடைசி மருமகா, நானா கடைசி மருமகா. சரி, அவங்களாம் நடுமருமகா. நடுமருமக. நடுமருமகள்ல 2 பேர் இருந்தா இருக்கிறாங்க, 2 பேருமே நடுமருமகா தான் சொல்லுவாங்க. அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பெரிய மாட்டு பொண்ணு, நடு மாட்டு பொண்ணு, இல்ல லாஸ்ட் மாட்டு பொண்ணு அப்படிதான் சொல்லுவாங்களா? ஓகே. மூத்த மருமகள் இளைய மருமகள். இப்போ நடுவில் ஒன்று இருந்துச்சுன்னா நடுமருமகளுக்கு அடுத்து ஒன்று இருந்துச்சுன்னா 4 மருமக இருந்தா எப்படி கூப்பிடுவாங்க? 2வது மருமகளுடைய இது இவளுடைய கொழுந்த மொண்டாட்டிம்பாங்க. சரி, ஓகே. வேற பெரிய மருமகளை பெரிய மருமகள்னு சொல்லுவாங்க. 2வது மருமகள் அவங்க 2வது மருமகள், 3வது மருமகள் இருந்தா அவங்க 3வது மருமகள்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டுக்கார பேரை 16 மருமகள் இருந்தா அப்ப 16 வீட்டுல 4 பேர் இருக்கும், அதனால அவங்க பேரை சொல்லி இவங்க 3வது மருமகள்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். நாங்க 4வது மருமகள். ஒரு வார்த்தை எல்லாம் இல்லையா நம்ம தமிழ்ல? இது 3ஆமச்சிக்காரி, 2ஆங்கச்சிக்காரி அப்படி சொல்லுவாங்க. ஓ, 2ஆங்கச்சிக்காரி 3ஆங்கச்சிக்காரி சொல்லுவாங்க. அப்ப ஓகே, 2ஆங்கச்சிக்காரி சூப்பரான வார்த்தைங்க. இப்பதாங்க ஒரு வார்த்தை கிடைச்சிருக்கு. 2ஆங்கச்சிக்காரி 3ஆங்கச்சிக்காரி. இவங்கள்ட்ட கொடுங்க. எங்க வீட்ல 3 மருமக இருக்காங்க. சரி, எப்படி சொல்லுவாங்க 3 மருமகளையும்? இது பெரியவா, இது சின்னவா, இது கடைசி அப்படி சொல்லுவாங்க. பெரியவ, சின்னவ, அதுக்கு அடுத்து கடைசியா? சரி, ஓகே. பக்கத்துல சார் எங்க மாமியார் தெலுங்குல தான் சொல்லுவாங்க. சரி, என்ன இருக்கு அதுல? அங்கேயே தான் இருக்கான்னு பாப்போம். சின்ன கோடாலு பெத்த கோடாலுன்னு சொல்லுவாங்க. சின்ன கோடாரு பெத்த கோடாரு. அப்ப 4 கோடாரு இருந்தா என்ன பண்ணுவாங்க? 2வது கோடாலு 3வது கோடாலு. 2வது கோடாலு 3வது கோடாலு. ஓகே. வேற 2வது இடையவன் சொல்லுவாங்க. இடையவன். ஓகே. இது மூத்தவன் முண்டாட்டி, இது அடுத்த குழந்தை முண்டாட்டி, இது அதுக்கு அடுத்த குழந்தை முண்டாட்டி அப்படிதான் சொல்லுவாங்க. ஓ, ஓகே. இது மூத்தவன் முண்டாட்டி, இதுக்கு அடுத்த குழந்தை முண்டாட்டி.
ஊர் பேர் சொல்லி தான் சொல்லுவாங்க சார் ஆ. எங்க ஊர்ல எல்லாம். ஆத்தூரா, ஆ. திருநெல்வேலியா, ஆ. மெட்ராஸ்காரி அப்படின்னா அப்போ ஒவ்வொரு ஊர்ல தானே யார் சார் இது ஒரு வகை குடும்பமா இருக்கா? உண்மைதான். ஆத்தூர், திருநெல்வேலி, மெட்ராஸ்காரி இதுவும் நல்லா இருக்குங்க. பாண்டிச்சேரி பார்க்கலாம் சார். ஆ. பெருசு, நடுசு, சின்னது அப்படிதான் சொல்லுவாங்க. பெருசு, நடுசு, சின்ன. நடுசு, சின்னதா? நான் பெரிய மருமகள்கிட்ட போறேன். ஒரு வீட்டில் 2 மருமக, 3 மருமக, 4 மருமக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னவெல்லாம் அவங்கள என்ன டெர்மினாலஜியில் கூப்பிடுவாங்க? எங்கள் மாமியார் என்ன செய்வாங்க, மூத்தவளுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ம் நடுமருமகா கொஞ்சம் கட்டையா இருக்கும், ம் அவளை குள்ளச்சீம்பாங்க. ஆ இன்னும் 3வது மருமகளா கொஞ்சம் உயரமா இருப்பா, ஆ. அவ பனைமரத்தாங்க. பணமரத்தா? ஆ 4வது மருமகளை ஒன்று சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த இதுல நாங்க எல்லாருமே புரிஞ்சுக்குவோம். எங்க மாமியார் 4வது மருமகள் என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? 4வது மருமகளை கொஞ்சம் நெட்டு பிடிச்சவாம்பாங்க. நெட்டு பிடிச்சவனா என்ன? ஆமா, திமிரு பிடிச்சவா. ஓ ஓகே. அத சொல்லுவாங்க. ஆ. அதுதான் எங்க வீட்டுல உள்ள இந்த நெட்டு பிடிச்சவங்க தான் இந்த இவங்க. ஆமா ஆமா ஆமா. ஓ சரி சரி சரி. ஆ அதுதான் எங்க வீட்டு பாரம்பரியம். ஓகே. அத வச்சு நாங்க தெரிஞ்சுக்குவோம். ஓகே ஓகே. எங்க ஊர்ல பட்ட பேர் வச்சு சொல்லுவாங்க. ஆ எங்க வீட்டு பேர் செட்டிடு. அவ மெட்ராஸ்ல வண்ணாரப்பேட்டையில இருந்தனால அவளை வண்ணாரப்பேட்டம்பாங்க. ஆ. 3வதுல பேமாடு. என்னது? அவங்க வீட்ல ஏதோ மாடு வளர்த்தாங்க போல. சரி. அதனால பேமாடுன்னு சொல்லுவாங்க. பேமாடு. ஓ சரி. 4வது உள்ளவ வானக்கார வீடுன்னு சொல்லுவாங்க. வானக்கார வீடு. அவங்க குடும்ப வீடுகளை பேரை பேரை வச்சு. வச்சு கூப்பிடுவாங்க. எங்க மாமியார் ஸ்பஷ்டமா நாட்டு பெண்பாங்க. சரி நாட்டுலேருந்து வந்தவன், மூத்த நாட்டு பெண், இளைய நாட்டு பெண். சரி. வேற வேற? எங்க ஊர் சைடு பெரிய மருமகள பெரியவன் பொண்டாட்டி, 2வது பொண்டாட்டி, நடுவுல பொண்டாட்டி, கடைசி பொண்டாட்டி அப்படி சொல்லி அறிமுகப்படுத்துவாங்க மாமியார். பெரிய பொண்டாட்டி, நடுவுல பொண்டாட்டி, கடைசி பொண்டாட்டியா? மதுரை நாங்க ஆ. மூத்த நாச்சியா இளைய நாச்சியான்னு சொல்லுவாங்க. மூத்த நாச்சியா இளைய நாச்சியா? ஆ ஓகே. ஒரு மூத்த மருமகளுக்கு நம்ம தமிழ் சொசைட்டில என்னென்ன மரியாதை, என்னென்ன அங்கீகாரம் உண்டு? இது இந்த மூத்த மருமக தான் செய்ய முடியும். குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். ஆ கோயிலுக்கு போகையில பொங்கல் வைக்கிறது, ஆ அந்த பொங்கல் தாம்பூலம் தட்டு முதல்ல எடுக்கிறது மூத்த மருமகள் தான். ஓகே. ஆ நிச்சயதார்த்தம் செய்யறோம்னு வச்சுங்க, அந்த வருஷ தட்டெல்லாம் நம்ம தான் எடுத்து வைக்கணும் நம்ம நினைக்கிறோம். ஆ அது வந்து மத்தவங்கள்ட்ட கொடுத்தாங்கன்னா அது சண்டை வரும் தான். ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போறது நீங்க தான் எடுத்துட்டு போகணும். வேற? ஓகே. பூஜை புனஸ்காரம் அந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணும்போது ஆ இன்கேஸ் மாமனார் மாமியாரால உட்கார முடியல அந்த பூஜையில, உட்கார்ந்து அவங்களால செய்ய முடியாது அப்படின்னா ஆ. அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வரணும். பெரிய மருமகளுக்கு மட்டும் தான் வரணும். ஓகே. சின்னவள உட்கார வச்சு அந்த இடத்துல ப்ராப்ளம் செய்ய முடியாது. எஸ். மூத்த மருமகளுக்கு உரியது இந்த அதிகாரம், அதை வேற யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுன்னா ஆரத்தி எடுக்கணும்னா மூத்த மாட்டு பொண்ணு தான் முதல்ல வந்து எடுக்கணும். ஓகே. அதை இளைய மருமகளுக்கு கொடுக்க கொடுக்க மாட்டாங்க. முடியாது. எஸ். ஓகே. எஸ். வேற? இன்னொன்னு மாமியார் இப்ப இறந்துட்டாங்க. ஆ அப்பா அவங்க வந்து மயானத்துக்கு எடுத்துட்டு போகும்போது தாலி இல்ல. ம் மூத்த மருமக தாலி தான் கட்டி கழுத்துல கொட்டி கொண்டு போனாங்க. இளைய மருமகள் வேணான்ட்டாங்க. இது புதுசுங்க. அது மூத்த மருமகளுக்கு இருக்கிற அதிகாரங்கள் என்ன? இப்போ ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நாத்தனார் பொண்ணுக்கு தாய்மாமன் பொண்டாட்டின்றவ மூத்தவ தான் வந்து தண்ணி ஊத்துறதோ ஓகே. அந்த சடங்கு செய்யற கலாச்சாரங்கள் எல்லாமே மூத்த மூத்த மருமக தான் மருமகளுக்கு தான் பண்ணணும். ரைட்ஸ். இளைய மருமக வந்து பின்னாடி தான் நிக்கலாம். ஓகே. எஸ். அது அதான் கேக்குறேன். ஏதாவது பிரச்சனை வந்தா கூட மூத்த மருமக செய்யலன்னு வைங்க, ஆ அவ அந்த சபைக்கு வரலன்னா அது ஒரு பெரிய அசிங்கமா இருக்கும். வேற என்ன ரைட்ஸ்? மூத்த மருமகளோட ரைட்ஸ்? நாத்தனார் வீட்டுல கல்யாணம் வரும்போது சுமங்கலி பிரார்த்தனைன்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அதுல எத்தனை மருமகள் இருந்தாலும் மூத்த மருமகளை தான் உட்காத்தி வைப்பாங்க. ம் ஓகே. மெயினா உட்காத்தி வைப்பாங்க. அவங்களுக்கு தான் புடவை எல்லாம் கொடுப்பாங்க. புடவை கொடுக்குறது அவங்களுக்கு தான். வேற அவங்களுக்கு தான். வேற அது மாதிரி ரைட்ஸ் என்ன? வேற என்ன ரைட்ஸ்? அதாவது மாமனார் செத்தாலும் சரி மாமியார் இறந்தாலும் சரி ஆ. மூத்த மருமக தான் பட்டம் கட்டினாதான் ஆ. அதுக்கப்புறம் உள்ள மக்கமார் பட்டம் கட்ட முடியும். ஓ இறந்த பிறகு பட்டம் கட்ட ஆமா, பழக்கம். பட்டம் கட்டி தான் வழி அனுப்பணும். ஓகே. மூத்த மருமக தான் முத பட்டம் கட்டணும். முத பட்டம் கட்டணும். ஓகே. நீங்களும் இந்த வீட்டு மருமக தான் இல்ல? ஆனா மூத்த மருமகளுக்கு மட்டும்தான் இந்த அதிகாரம் கொடுக்குறாங்கன்னு என்னென்ன அதிகாரம் நம்ம சமூகத்துல இருக்கு? சார் எல்லா இன்சார்ஜும் அவங்க தான். நாங்க இந்த அப்ரண்டிஸ் மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்யறது, அதாவது ஏவி விடுற வேலையெல்லாம் செய்யறதா ஓ ஃபுல்லா. அது என்ன மேற்பார்வை பாக்குறதெல்லாம் சூப்பர்வைசிங்லாம் அவங்க நல்லா பண்ணுவாங்க. ஃபுல்லா அண்டர் கிரவுண்ட் வர்க், ஐ மீன் ஃபுல் வர்க் நாங்க ஃபீல்ட் வர்க்லாம் நீங்க பார்க்கணும். ஆனா எல்லா கிரெடிட் அவங்க எடுத்துப்பாங்க. ரைட். அல்ல கையாவே உங்களை யூஸ் பண்றாங்க. ஒரு சாமி கும்பிட நாங்க முன்னாடியே போயிடுவோம் சார். 2 நாள் முன்னாடியே போயிட்டு எல்லா வேலையும் நாங்க செய்வோம். ஆ அந்த நேரத்துக்கு வந்து தட்டு மட்டும் தூக்கத்துக்கு வந்துருவாங்க ரெடியா. ஓ கோவமா வர 3 நாள் முன்னாடி நம்ம பிள்ளைங்களை லீவ் போட்டுட்டு போய் மாடு மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்பான். அந்த நேரத்துக்கு வந்து நோவாம வந்து நோம்பு கும்பிடுவாங்க. கரெக்டா வந்து தட்டு எடுத்துட்டு போயினே இருப்பாங்க. அந்த தட்டு எடுத்துட்டு போற ரைட்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு. ஓகே. அப்ப நாங்க கஷ்டப்பட்டு செஞ்சல எங்களுக்கு பிரயோஜனமே இல்ல. வேற? எங்க வீட்ல நடந்தது, எங்க நாத்தனார் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. எல்லாம் வாங்கி வரிசையா தட்டெல்லாம் வச்சாச்சு சார். நான் வச்சு எல்லாம் தட்டு வரிசை எல்லாமே வச்சுட்டு உட்காந்துருக்கேன் நான் தனியா. அவங்க வந்த பிறகு எங்க மூத்தார் பொண்டாட்டி வந்து தான் தண்ணி ஊத்தணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க செய்யறதுக்கே வர்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல, இருந்தாலும் வற்புறுத்தி அவங்கள வர சொல்றாங்க. அப்ப வந்து என்னதான் நம்ம வந்து சபையில எல்லாம் வச்சாலும் கூட நம்ம ஒதுக்கப்படுறோம். பொண்ணு பாக்குறது, மாப்பிள்ளை பாக்குறது, மித்தபடி வளகாப்பு சீமந்தம் எல்லாமே அவங்க தான். அவங்க தான் முதல்ல நிக்கணும். நம்ம போனா ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க தான் எடுக்கணும்.
நீங்க So, பார்க்க ஒண்ணு கூடாது. நல்லா தெரியுது, ஒரு ட்ரெடிஷனல் உரிமை என்று இந்த சமூகம் எதையெல்லாம் சொல்லி வச்சிருக்கோ அது எல்லாம் மூத்த மருமகளுக்கு தான் கொடுக்கப்படுது. இளைய மருமகள்கள், மூத்த மருமகள்கள் ஒரு குடும்பத்தில் எப்படி இயங்குகிறார்கள் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். குடும்பங்களுக்கான ஒரு நீயா நானா, உங்க குடும்பத்திலேருந்து ஒருத்தங்க ரெப்ரசென்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஷோ. மூத்த மருமகள்கள், இளைய மருமகள்கள். இந்த காலேஜில் தான் சொல்ல முடியாது, ஸ்கூலில் தான் சொல்ல முடியாது, வெளியே இந்த ஆஃபீஸில் தான் சொல்ல முடியாது. குடும்பங்கள்லேயும் ராகிங் உண்டு இல்லை? ஏன்னா முதல்ல மருமகளாக வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு பொசிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டாவது மருமக உள்ளே வந்த உடனேயும் என்னென்ன மாதிரியெல்லாம் அவங்கள ரேக் பண்ணுவாங்க. ட்ரெஸ்ஸு நம்ம நினச்ச மாதிரி பண்ண முடியாது. அதை வந்து பாரு ஓவரா பண்ணுறா அப்படின்ற மாதிரிலாம் பின்னாடி அடுத்தவங்களை கூட சேர்ந்துக்கிட்டு அது மாதிரி சொல்கிறதெல்லாம் உண்டு. கமெண்ட் பண்ணுறாங்க. வேற என்னென்ன ராகிங் மூத்த மருமகள்கள் செய்யும் ராகிங்? இப்போ பெரியவங்க இருப்பாங்க சார், அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கணும்னுவாங்க. இது கூட உனக்கு தெரியாதா, அவங்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் உனக்கே தெரியாதான்ற மாதிரி. இப்போ அவங்க பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அந்த வீட்டு பழக்க வழக்கங்களை சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா உனக்கு தெரியாதா, உனக்கு தெரியாதா, அப்ப நமக்கு ஒரு மாதிரி ஊண்டிங்கா இருக்கும். சார் அது வந்து கொஞ்ச நாள் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுக்கறதுக்கு கூடாது சார். கொஞ்சம் நம்ம விட்டு தான் பிடிக்கணும், அவங்கள விட்டு தான் பிடிக்கணும். அதான் அதுக்கு தான் கேட்குறேன். தப்பு ஒன்றும் கிடையாது. எஸ், வேற நிறைய சொல்லி கொடுத்தா நாங்கள் அவங்கள மிஞ்சிடுவாங்களா சார்? அதெல்லாம் அடுத்து சொல்லி கொடுத்தா மிஞ்சிருவீங்க. அதான் மிஞ்சிருங்களே. வந்த புதுசில் சமையல் நமக்கு அவ்வளோ தெரியாது சார். செஞ்சுனா நம்ம ஏதோ நம்ம தத்தக்க பத்தான்னு செஞ்சிருப்பான். அதுலேயும் அவங்க தஞ்சு பண்ணி உப்பு போட்டு வந்துருவாங்க. மாமியாருக்கு நம்மளுக்கு போட்டு கொடுப்பாங்க. நல்லாவே இல்லையே, ஏன்னா உப்பு கறிக்கல மாமி, அவங்க கம்முன்னு சாப்பிடுவாங்க, அவங்க பாடு சாப்பிட்டு இருப்பாங்க. அத்தை உப்பு கறிக்கல அத்தை, இது உங்களுக்கு அப்படின்னுவாங்க. அதுல எப்பவுமே அம்மா வீட்டுல தெரிஞ்சுக்கினா வந்திருப்பாங்க, அதனால நம்ம எதுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அது இல்ல இவங்க கேக்குறது. மாமியார் அதான் அந்த குழம்பு உப்பு கறிக்குது நான் மாமியார் கிட்ட போட்டு கொடுக்கறதா அவங்க சொல்றாங்க. அதுக்கு தான் அப்படி சொல்றது. நாங்க எதுக்கு நம்ம இருக்கணும் கம்முன்னு, அப்படிதான் மாட்டி விடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்போ பாரு நான் தான் செஞ்சேன் அப்படி சொல்லுவா. ஆனா சரியா செய்யல அப்படின்ற மாதிரி நான் வேணும்னே போட்டு கொடுப்பேன், வேணும்னே சொல்லிடுவேன். ஓ, வேணும்னு போட்டு கொடுக்குறதா? ஆமா, எங்க வீட்டுக்காரர்கிட்ட கூட அதான் சொல்லுவேன். உங்க தம்பி பொண்டாட்டி சரியா செய்யல அப்படின்ட்டு அவர்கிட்டயும் சண்டை போடுற மாதிரி சொல்லிடுவேன். ஓகே, ஐ ரெஸ்பெக்ட் யூங்க. ஏன்னா மனப்பூர்வமா வெளிப்படையா உண்மையை சொல்றாங்க. ஏன்னா இது உணர்வு ரீதியான சிக்கல் தானே, அதனாலதான் கேட்குறோம் அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி. ஓகே, வேற மாமியார்ட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காகவே எல்லா வேலையும் விழுந்து அவங்களே செஞ்சுடுவாங்க. சரி சொல்லிட்டு அவ தான் மூத்தவ தான் நல்லா செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் அவங்களுக்கு. அதான் உங்களை செய்யவே விட மாட்டாங்க. ஆமா, எனக்கு அப்படியே பழகிடுச்சு. எல்லா வேலையும் நானே பார்த்து அப்படியே பழகிட்டேன் நான். உங்க பழக்கம் மட்டும்தானா இல்ல வேற எதுவும் காரணம் இருக்காது? வேற எந்த காரணமும் இல்லைங்க. அப்படியா? அப்படி இருக்கலாம், அப்படி செய்வாங்க. அவங்க எல்லா வேலையும் செஞ்சுடுவாங்க. அதுங்க உங்க சொந்த அக்காவா? ஆமா, என்னோட அக்கா. சரி, ஓகே. அப்ப இதுக்கு மேல போக மாட்டீங்க. வேற என்ன ரேக்குனாங்க கல்யாணம் ஆன புதுசுல? சார் எல்லா வேலையும் செய்ய சொல்லுவாங்க சார், கிச்சன் மட்டும் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்கள விட நம்ம வெரைட்டியா செஞ்சுட்டோம்னா அவங்க பேர் கெட்டு போயிடும்ல. அவங்க பேர் வாங்கிடுவாங்கல்ல சார். ஓ, அதனாலதான். ஆமா சார். கிச்சனுக்குள்ள விடவே மாட்டீங்க? ஆமா, விட மாட்டேன் சார். நம்ம வெரைட்டியா செய்வோம், அவங்க வந்து ஓல்ட் ட்ரெடிஷன். அவங்க வந்து பழசே தான் அரைச்சமாவே தான் அரைப்பாங்க, நம்ம புதுசா எதனா அரைப்போம்ல. அதனால எங்க நல்ல பேர் வாங்கிடுவாங்களோன்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் விடுறது இல்ல. எவ்வளவு நாள் வரைக்கும் ஓடிச்சு அப்படி? அது மாதிரி ஓடிச்சு கிட்டத்தட்ட 1 இயரா. கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசுல ஒரு சின்ன மருமகளாக நீங்க பெரிய மருமகள்ட்ட இருந்து என்னென்ன ராகிங்க சந்திக்கிறீங்க? நாங்க தெலுங்கு, எனக்கு வந்து தெலுங்கே தெரியாது, ஒன்லி தமிழ் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, தெலுங்கு யாராச்சும் வீட்டில் ரிலேஷன்ஸ் இல்லை யாராவது வந்தாங்கன்னா அப்படியே மேரேஜ் எங்கே போனாலுமே ஃபுல்லாக தெலுங்குலேயே பேசுவாங்க. 2 பேரும் 3 பேருக்குமே தெலுங்கு தெரியும், எனக்கு தெரியாது. நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அது கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். சரி, அந்த நேரத்துக்கு வந்து கலந்த மாதிரி இருக்கலாமே அப்படின்னு தோணும் எனக்கு. கத்துக்கணும் தான் சார் நாங்க அப்படி பேசணும். அவங்க கத்துக்கணும், தெலுங்கு கத்துக்கணும் தான் நாங்க அப்படி. அந்த நல்ல எண்ணத்துல தான். ஆமா சார். கத்துக்கணும் அப்படின்னா டெய்லி எங்ககிட்ட ஜென்ரலா இருக்கும்போது வீட்டில் நாங்கள் 4 பேர் இருக்கும்போது பேசலாம் இல்லையா? அப்படி இல்லாம அவங்க ரிலேஷன் வரும்போது இல்லை ஒரு ஃபங்க்ஷன் அப்படி மேரேஜ் இதெல்லாம் இருக்கும்போது அப்படி தெலுங்கு பீப்புள் பார்த்த உடனே பேசுவாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ நம்மளுக்கு தெரியலையே. அதே நம்ம வீட்டில் இருக்கும்போதே வேலை செய்யும்போது ஜென்ரலா இருக்கும்போது எங்க பாட்டி கூட இருக்கும்போது பேசினா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாரும் பேசலாமே அப்படின்னு தோணும். கல்யாணமான புதிதில் நீங்கள் சந்தித்த ராகிங் என்ன சார்? அவங்க உட்காந்துக்கிட்டே எல்லா வேலையும் சொல்லுவாங்க சார். அவங்க உட்காந்துக்கிட்டே எல்லா வேலையும் சொல்லுவாங்க. உட்காந்துக்கிட்டே? ஆமா, நம்ம வந்து ஓடி ஓடி எல்லா வேலையும் செய்யணும். அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் சார். ஓ, லேர்னிங் process. ஓகே, சொல்லி கொடுத்தீங்க. நம்ம சொல்லி கொடுத்தா தான் அவங்க செய்ய முடியும். ஆமாமா, நியாயமானது. மருமகள்ல ஆமா, சொல்லி கொடுக்கல உட்கார்ந்து தானே சொல்லி கொடுக்க முடியும். அது அவங்களுடைய உரிமை சார். ரைட். வார்த்தையை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க, ஒரு வார்த்தையை. எப்படி? நான் கொஞ்சம் வேற மாதிரி பேசுவேன்.
நொறுக்கு தீனி சாப்பிட்றதுக்கெலாம் வந்து நாங்கள் வந்து வறுவல்னு சொல்லுவோம். அவங்க அதை வந்து நக்கல் பண்ணுவாங்க ரொம்ப, எல்லாருக்கிட்டையும் குழந்தை மாட்டெல்லாம் சொல்லி. இவ இப்படி சொல்றா பாரு, இப்படி சொல்றா பாரு. அவங்க வந்து அது வந்து சீவல்னுவாங்க, நாங்க வறுவல்னு சொல்றோம். அப்புறம் வாமிட் வர மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நான் ஓங்கரிக்கிறான்னு சொல்லுவோம். அது எல்லார்ட்டையும் ஃபேமிலியில எல்லார்ட்டையுமே சொல்லி அது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டா இருக்கும். இந்த மொழிக்கு வந்து இந்த வார்த்தை கிண்டல் அடிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த கீழே சப்பானி கால் போட்டு உட்காருங்க, நான் அட்டனிக்கான்னுவேன். அது வந்து ரொம்ப 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 அது நான் நிறைய வாட்டி இப்பவும் கூட அவங்க சொல்றதுதான். எங்க ஊர் தூத்துக்குடி, அதனால எங்க ஊர் வேற மாதிரி பேசுவோம், அவங்க கொஞ்சம் வேற மாதிரி பேசுவாங்க. நானும் தூத்துக்குடி தான், ஆனா நாங்க வேற ஊரு. அவங்க உடன்குடி, நாங்க பக்கத்துல பேட்மா நகரம், சிறுவைகுண்டம் பக்கத்துல. உடன்குடி மொழி சிறந்ததா, தூத்துக்குடி மொழி சிறந்ததா? எங்க ஊர் மொழி தான் சிறந்தது. உங்க ஊர் மொழி தான் சிறந்தது? இல்ல இல்ல, எங்க ஊர் மொழி உடன்குடி தான். அதுலயே நிறைய சண்டை வரும். எங்க ஊர் தான் பெருசு. அது அவங்க நாங்க இப்ப 4 மருமக இருக்கோம், இன்னும் 5வது வரப்போ போறாங்க. அவங்க வந்து எல்லாருமே அவங்க உடன்குடி தான், நான் மட்டும் தான் வெளியே. ஓ, அவ்வளவு பேர் உடன்குடி. இதுல வேற அவங்க செட்டு சேர்ந்துப்பாங்க. நான் ஒரு 2வதுனா நான் மட்டும் தனியா. மெட்ராஸ்காரி எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. அவெல்லாம் எங்க ஊருக்காரி, இவ வந்து கூப்பிடுறதே மெட்ராஸ்காரி அப்படிதான். அப்ப ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கும். ஏன் நானும் உங்க ஊருக்கு தானே வந்திருக்கேன், அப்ப என்னையும் அப்படி சொல்லலாம்ல. அதனாலதான் இங்க அழைச்சிட்டு வந்தேன் அவளை, மத்தவங்க எல்லாம் விட்டுட்டு. ஓ, சோ அவங்க எல்லாரும் சார்பாக நீங்க ரெப்ரசன்ட். அப்ப கூட யாரு இழிச்சவாய் குட்டலான்னு பார்த்து குட்டியாந்துருக்கீங்க. பசங்களை திட்டுவாங்க, மாயிலுவான்னு. அது எனக்கு ஒண்ணுமே புரியாது. மாயினுமாவா? மாயம் கொள்வான். அத வந்து அவங்க மருகி மாயிலுவான் திட்டுவாங்க. பேமட்டன்னுவாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியாது. கல்யாணம் இது என்ன சொல்றீங்க இல்ல, ஏதாவது தவறா செய்துட்டா ஒழுங்கா செய்ய, பேமட்ட மாதிரி செய்யுது. பேமட்டனா என்ன? அது எங்க ஊர் வார்த்தை, தெரியல. பேமட்ட அவங்களுக்கே அந்த வார்த்தை தெரியாது. அந்த மாயிலுவான்ற வார்த்தையை நானே எல்லாத்தையும் கேட்டு அப்படின்னா என்னன்னா மாயம் கொள்வான். ஒரு விஷயத்தை நீயா நான் இங்க பதிவு பண்ண விரும்புது. நாட் ஓன்லி திஸ் ஷோ, நிறைய ஷோஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து நீயா நானால நிறைய நிகழ்ச்சிகளில் அவதானிச்சதுலேருந்து ஒன்று சொல்ல முடியும் எங்களால். தமிழ் முஸ்லீம்ஸ் அருமையான தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. எஸ்பெஷலி தமிழ் முஸ்லீம் பெண்கள் நிறைய தமிழ் வார்த்தைகளை இன்னமும் அப்படியே புழக்கத்தில் வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரியான வார்த்தைகளை புழக்கத்தில் வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. வேற என்ன ராகிங் நடந்துகிட்டு இருக்கு? கல்யாணம் ஆனால் ஃபர்ஸ்ட் 3 மாசத்தை கணக்கில் வச்சுங்க. 3 மாசம் கூட இல்லை சார், வித்தின் அ வீக். எனக்கு வந்து என்னோட பர்சனாலிட்டி பற்றி ரொம்ப கமெண்ட் பண்ணாங்க. நீ அழகாவே இல்லை, ஏதோ போனா போதுன்னு மேரேஜ் பண்ணோன்ற ரேஞ்சில் பேசினாங்க. ஆமாம், அவங்களுக்குள்ள இது மாமியார் நாத்தனார் அடிக்கடி எல்லாரையுமே குறை பேசுவாங்க. எந்த மருமகளையுமே குறை பேசுவாங்க. பெரிய மருமகா சின்ன மருமகான்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க பொண்ணு மட்டும்தான் அழகு. மீதி வீட்டுக்கு வந்த பெரிய மருமகளாச்சே சின்ன மருமகளாச்சேன்னு எந்த மருமகளுக்கும் உணர்வு கொடுக்க மாட்டாங்க. இல்லை, இது உங்கள் மாமியார் கமெண்ட் பண்ணாங்களா இல்லை உங்கள் மச்சான் ஒய்ஃப் தான், ஹஸ்பண்டோட அண்ணா ஒய்ஃப். ஹஸ்பண்டோட அண்ணா வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கோம். ஒரே வாரத்தில் உன்னை வந்து அவன் பிடிக்கவே இல்லைன்னு சொன்னான். நாங்கள் தான் வந்து பரவாயில்ல இருக்கட்டும், வசதியான இடத்து பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி மேரேஜ் பண்ணோம். நீ அவனுக்கு வந்து ஈடே கிடையாது அப்படின்றத வித்தின் அ வீக்கில் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆயிரம் இருந்தாலும் மூத்த மகனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை போல நம்முடைய குடும்பங்கள் எப்பொழுதுமே மூத்த மருமகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படின்னு இளைய மருமகள்கள் சொல்லுகிறார்கள். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். தமிழ் குடும்பங்களுடைய அந்த உண்மை முகத்தை, அசலான முகத்தை அப்படியே நீயா நானா முன்னால் வச்சுட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் மூத்த மருமகள்கள், இன்னொரு பக்கம் இளைய மருமகள்கள். இவங்க 2 பேருக்கும் இடையில் என்ன நடக்கிறது பேசுவோம். அப்படி உங்கள் கோ சிஸ்டர் அப்படி புருவத்தில் ஏதோ பேசுனீங்களே, என்ன? நான் கல்யாணம் ஆன புதுசில் நான் ஒர்க் பண்ணலை. நான் 12th படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. வேற அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஆஃபீஸ்லாம் போகிறாங்க அப்படிங்கிறதுனால வீட்டில் எதுனாலும் ஃபங்க்ஷனாலும் அந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு தான். நாங்கள் எதுனாலும் அவங்கள்ட்ட கேட்டு இது செய்யலாமா அது செய்யலாமா அப்படி. ஸோ என்னமோ பெரிய அக்கௌண்ட்ஸ் இது இந்த லெவலில் அவங்க அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. எங்களுக்கு என்னமோ ஒரு தெரியாத மாதிரி 1 2 3 கூட தெரியாத அளவுக்கு எங்களை வந்து இது பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த இது எடுத்து வச்சிட்டியா இது வச்சிட்டியா, அதுக்கு எவ்வளோ செலவிஷா இதுக்கு எவ்வளோ செலவிஷா அப்படின்னு அந்த
ஃபுல்லா அந்த என்னது ஒரு அந்த கம்பெனில மாதிரி ஒரு தொட்டதுக்குலாம் ஃபினான்ஷியல் பல்ப் கண்ட்ரோலர் வாங்குறது கூட மாதிரி அவங்கள்ட்ட கேட்டு செய்யணும், எல்லாத்துக்கும் கணக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது எப்படி இருக்கும் உங்களுக்கு பிகினிங்ல? அதான் இரிட்டேட்டிங். ஒரு சின்ன விஷயம்னா கூட அவ கரெக்ட், அவ வந்து ஆஃபீஸ்க்குலாம் போறா, அவ கணக்கெல்லாம் நல்லா பாப்பா. எங்க மாமனார் அவ நல்ல அந்த முன்னாடி கால்குலேட்டர் தானே, கால்குலேட்டர்லாம் நல்லா ஃபாஸ்ட் தட்டுவா. அவள்கிட்ட கேட்டுக்கோ அப்படிப்பாங்க. அது அவங்க வந்து அந்த 8 8 16 கால்குலேட்டர் தான் தட்டுவாங்க. ஆனா அது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மளுக்கு வந்து பேசிக்கா ஏதோ நாலேஜ் வேற. இப்போ ஒர்க் பண்றேன், ஐ காட் நாலேஜ் டெலக்ஸ் டெலிஃபோன் அப்படிலாம் பண்ணி நானும் விப்ரோவில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ வந்து மெட்லைஃப் இந்தியா இன்சூரன்ஸில் ஃபினான்ஷியல் அட்வைஸராக இருக்கு. அதே இப்பயே கடைசியில் ஃபினான்ஷியல் அட்வைசர் பதவிக்கு வந்தீங்க? இல்ல அது அந்த இதுதான், அந்த தாக்கம் தான். ஒரு கால்குலேட்டரே நம்ம கையில கொடுக்க மாட்டேன்டாங்களே ஃபினான்ஷியல் ஆபீசர். எங்க ஃபேமிலிலேயே ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணவன் நான் தான், இன்க்ளூடிங் எங்க ஹஸ்பண்ட் கூட. அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. நான் விப்ரோல ஃபர்ஸ்ட் நான் தான். அதாவது எங்க ஃபேமிலியில என்னோட அம்மா வீட்டு சைட்லயும் எங்க வீட்டு சைட்லயும் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் நான் தான். அதாவது இப்போ என்னன்னா உங்களை பழிதீக்கத்தான் அவங்க கம்ப்யூட்டர் வரைக்கும் போயிருக்காங்க. அதுக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா? ஓ, உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே மாமியார் வீட்டில் வளர்ந்தவங்க. எங்களுக்கு வந்து பெரியவங்க முன்னாடி உட்கார்றது கொள்றது அதெல்லாம் வந்து ஒரு புதுசாக தெரியாது. நான் இப்போ அவங்க வெளியிலேருந்து வந்தவங்க. நாங்கள் கல்யாணம் ஆன புதுசில் பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் மாமியார் உட்காந்துருந்தா நாங்கள் பக்கத்தில் கீழே தான் உட்காருவோம், மேலே உட்கார மாட்டோம். ஆனால் அவங்க சும்மா இருந்தால் கூட இவங்க போட்டு கொடுப்பாங்க. நாங்கள் பெரியவங்க நிற்கிறோம், இது இப்போ வந்து பாருங்க உட்காந்துட்டு பேசுது அப்படின்னு. சொந்தக்கார பொண்ணு சொல்லி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வேற கொடுப்பாங்க. நம்ம வெளியில இருந்து வந்திருக்கோம், சோ நமக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது? ஓகே, நம்ம அவங்க இம்பார்ட்டன்ஸை நம்ம எடுத்துறணும். ஆமா. ஓகே, வேற என்னெல்லாம் பண்ணுவாங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியா இருக்கிற நேரத்துல குழந்தைய உள்ள அனுப்பிடுவாங்க. இல்ல சீக்கிரம் பெரிய மேட்டர் தான் இது. பிரைவசி போயிடும், ஒரு மனம் விட்டு பேசுறதுக்கு டைம் இருக்காது. இல்லை அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் எங்கள் கல்யாணம் தம்பின்றனால அவருக்கு குழந்தை கூடவே இருந்தவர். அதனால எங்களுக்கு தெரியும் அவங்க 2 பேர் தனியாக இருப்பாங்கன்னு. ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியாது. அதனால அது வந்து அப்படி போயிருமே ஒழிய நாங்கள் ஒரு நாள் அப்படி அனுப்புனது கிடையாது. சித்தப்பா கூட இருந்தனால அவங்களுக்கு அப்பாவோட சித்தப்பா கிட்ட ரொம்ப அன்பா இருப்பார். அது தெரியல. ஆனா புள்ள உள்ள வரும். ஆமா. இப்போ உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 36 வருஷம் ஆச்சு. ஆனா 36 வருஷம் கழிச்சு கூட இதை சொல்றாங்கன்னா நீங்க பாத்துக்கங்க, ஞாபகம் வச்சுங்க. இல்ல அவங்களுக்கு வந்து முதல்ல தெரியாது இல்ல, தான் ஹஸ்பண்டுக்கும் அண்ணன் பையனும் அவ்வளோ அஃபெக்ஷன் அவங்களுக்கு தெரியாது. ஆனா இப்போ தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா இப்போ என் மகன் இன்னும் அவங்க ஹஸ்பண்ட் சித்தி கிட்டலாம் ரொம்ப பாசமா இருப்பான். ஆமா, சூப்பர். எஸ். எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. அவங்க 10 இயர்ஸாக அந்த வீட்டில் தான் இருந்தாங்க. இப்போ தனியாக இருக்காங்க. அவங்களால என்னெல்லாம் கேட்க முடியலையோ அவங்க மாமியாரை அதெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க வீட்டுக்கு போறப்ப போயிட்டு இதை கேளு அதை கேளு இதை கேளு அப்படி சொல்லி உங்களை தூண்டி விடுவாங்களா மாமியார்ட்ட பேச சொல்லி? ஆமா, நான் அங்கே போய் கேட்டு இவங்ககிட்ட அதை இந்த மாதிரி நான் கேட்டேங்க்கா அப்படின்னு சொன்னா இவங்க சிரிப்பாங்க. நான் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன்னு தெரியும். அதை அவங்க வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது இதை நான் எப்படி சால்வ் பண்ணேன் இப்படி. ஏன்னா சில விஷயங்கள் வந்து நீ டைரெக்டாக கேட்டுடு, நான் பேசாமல் இருந்ததுனால தான் இது ப்ராப்ளம் வந்து வேற மாதிரி போச்சு. ஸோ இதை வந்து நீ இப்படி அப்ரோச் பண்ணேன்னா யூ வில் எஸ்கேப் ஃப்ரம் த ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு அட்டிடியூட்ல தான் அது சொன்னது. நிறைய விஷயம் மாட்டியிருக்கேன். வீக்லி ஒன்ஸ் கட்டாயம் சண்டை வந்துடும். வீக்லி ஒன்ஸ் அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ இவங்க எங்கள்கிட்ட வந்து அந்த 1 வீக் ப்ராப்ளம் சொல்லும் போது இல்லை இப்படி தான் இப்படி அப்ரோச் பண்ணால் இதை டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அட்டிடியூடில் தான் சொல்லுவோம் நாங்கள். பட் அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் கம்மியாக இருந்தால் அதை டைரெக்டாக அவங்க போய், ஏன்னா அவங்களுடைய ஏஜுக்கு அவங்க டைரெக்டாக போய் அதை கேட்டு திருப்பி ப்ராப்ளம்னு வரும்போது திருப்பி நாங்களே சொல்லியிருக்கோம் இதை இப்படி கேட்ட இதை இப்படி கேட்டிருந்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அது வந்து அவங்க வந்து என்னை முதலே நீங்கள் கைட் பண்ணல. அதே மாதிரி பிரச்சனைன்னு வரும்போது அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா நாங்கள் சொல்லுவோம் நீ ஃபேஸ் பண்ணிக்கோ, ஏன்னா நாங்கள் வந்து வெளியே வந்து ப்ராப்ளம் அப்போ நீ இதை கேளு, கேட்டாங்கன்னா நாங்கள் தான் சொல்லி கொடுத்தோன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி அக்கா நீங்கள் சொன்ன மாதிரி நான் கேட்டுட்டேன், உங்களை சொல்லிட்டேன், உங்களை வர சொல்கிறாங்க அப்படின்னா அம்மா எனக்கு வேலை இருக்குமா என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறேன். இல்லை அது வந்து வேற ஒன்றும் இல்லை சார், அவங்க ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணட்டும். வெளியே வந்து வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட மாமா நீங்கள் சொன்னதுனால தான் நான் இந்த மாதிரி சொன்னேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அம்மா நாங்கள் போயிட்டுருக்கோம்மா, வேணா நீ வந்துடுங்க, என்னால் இப்போ அங்கே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் திருப்பி நம்ம அதில் வந்து இது இன்டர்ஃபியர் ஆனோம். நாங்கள் இருக்கோன்னு நீ சொல்லி எப்போ கூப்பிட்டாலும் வருவோன்னு சொல்லி நிற்கிறவங்க அப்போ தான் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. ரிட்டர்ன் வாங்க அப்படின்னு சொன்னால் வரலை.
இல்லை அவங்க அதை ஃபேஸ் அப்போ பண்ணட்டும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் மதர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, நீயா தான் இதை சொல்கிற அப்படின்னு சொல்லி என் சைடு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அப்ரோச் தப்பாக இருக்குது. சில சமயம் அவங்க டைரெக்டாக போய் அதை எந்த இடத்துல எப்படி கேட்கணும்னு தெரியாமல் அந்த கோவத்தில் போய் அவங்க கேட்டுடுறாங்க. என்ன சொல்கிறது, எனக்கு அவங்க சொன்னதுனால தான் நான் அங்கே வந்து இந்த மாதிரி கேட்டுட்டு நான் நிற்கிறேன். ஸோ அவங்க வர முடியாது அப்படின்ட்டு கழட்டி விட்டுடுறாங்க லாஸ்ட் மினிட்ல தான். இல்லை ஸோ அப்போ அவங்க அந்த பாயிண்ட் சொல்லவே வேண்டாம்னு சொல்கிறேன் நான். நீங்கள் எங்கள் நேம் சொல்லு, நாங்கள் வந்து நிற்போம் அப்படின்ற பாயிண்ட் அவங்க சொல்ல வேண்டாமே. அப்படி சொன்னால் அவங்க வந்து நிற்கலாம்ல. இல்லை அப்படி அது நான் சொன்னேன்னு சொல்லு, அதாவது அவங்க கேட்பாங்க இது இடத்துல கேட்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்லும்போது நிச்சயமாக கேட்பாங்களா, யாரும் உனக்கு சொன்ன இது குடும்பத்தில் நடந்ததுன்னு அவங்க கேட்பாங்க. கேட்கும்போது நான் என்ன சொல்லேன்னா, நீ சொல்லு, நான் தான் சொன்னேங்கிறத சொல்லு, எனக்கு அந்த பயம் கிடையாதுன்னு தான் நான் சொல்வேன். எனக்கு அந்த பயம் கிடையாது, இதுதான் நடந்தது, ஐ எம் டெல்லிங் த ட்ரூத். நீ போய் அதை அவங்க கிட்ட இந்த மாதிரி நடந்தது, நீங்கள் ஏன் இப்படி என்ன இது பண்ணுறீங்கன்னு கேளு, அதில் உனக்கு உரிமை இருக்குது. பட் இன்னுமே நான் சொல்கிறேன், அன்றைக்குமே நான் சொல்லியிருக்கேன், எங்களால் வெளியே வந்ததுக்கப்புறம் உள்ளே நுழைஞ்சு ஒரு இன்லாஸ் கிட்ட நீங்கள் எப்படி இப்படி பண்ணலாங்கிறத எங்களால் நிச்சயமாக கேட்க முடியாது. ஃபேமிலி மேட்டருங்கனால திரும்பி திரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோ. அதாவது ஐடியா கொடுத்த நீங்கள் பிரச்சனைக்கு ஏன் இல்லை, அதான் உங்களை கேள்வி. நீங்கள் தானே சொன்னீங்க, அதனால நடந்த விளைவுக்கு நீங்கள் ஏன் பொறுப்பேற்றுக்க மாட்டேங்கிறீங்கிறது உங்களுடைய கொஸ்டின். ஓகே ஓகே, வேற ராகிங்ஸ். பெரியவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, மாமியார் வீட்டு பழக்கம் எதுவுமே தெரியாது. ஆனா அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்னு பேரு. நடுவோடு விட வைக்கணும்னு தெரியாது, கூழ் ஊத்துற முறை எப்படின்னு தெரியாது, ஒரு சாமிங்களை எதுக்குமே நல்லது கெட்டது எப்படி செய்யணும்னு தெரியாது. ஆனால் நான் ரெண்டாவது வந்தாலும் எல்லாமே எனக்கு தெரியும். நான் முன்னாடி சொல்லிக் கொடுப்பேன், இந்த மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி செய்யுங்கன்னுவேன். ஆனால் சபையில் அவங்க செஞ்சுட்டு அந்த நேரத்தில் நம்ம சொல்லும் போதே உனக்கு ஒன்றும் தெரியாது, வாய் மூடு அப்படின்னுடுவாங்க. அப்படியே அசிங்கப்படுத்திடுவாங்க நம்மள. அது எப்படி எனக்கு மூத்தவான்ற அந்த இது போயிடும்ல, அதனால அவங்க சொல்றதை வாங்கி செஞ்சு விடுவேன். ஆனா நான் தான் செஞ்ச மாதிரி சொல்லிடுவீங்க. அது அவ தான் சொல்லி கொடுத்தா எனக்கு அப்படின்னு சொல்லலாமே. அப்புறம் அவங்களுக்கு கிரீடம் போவாதுங்களாங்க, அவங்களுக்கு கிரீடம் போவாது இல்ல. கிரீடம் போயிருமா? அது எனக்கு ஒரு மாதிரியா ஃபீலிங்கா இருக்கும் எனக்கு அப்படி சொன்னாக்கா அவங்களாண்ட. உண்மை, ரைட் ரைட். தாழ்வு மனப்பான்மை வந்துடும் எனக்கு. இல்ல அது அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்துப்பாங்க. அப்புறம் தனியாக வந்து சொல்லுவாங்க, கோச்சிக்காத, அவங்க இருக்கலாம் திட்டுன்னு கோச்சிக்காத, அப்படியே சால்வ் பண்ணிவிடுவாங்க. அப்படியே கொஞ்சம் நேரத்தை சால்வ் பண்ணி விட்டுருவாங்க. உண்மையாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரெண்டு பேருமே ரெண்டு தரப்புலையுமே ஃப்ராங்காக பேசுறீங்க. வந்த ஃபர்ஸ்ட் அவங்க கொஞ்சம் அப்படி பண்ணி தான் பார்ப்பாங்க, அது எதார்த்தம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ராச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். இளைய மருமகள்கள் நிறைய விஷயங்கள் செய்கிறோம், குடும்பத்துக்கான பொறுப்புகளை சுமக்கிறோம், எல்லா வேலைகளையும் செய்தாலும் கூட பெயரெடுப்பது மட்டும் மூத்த மருமகள்களாகவே இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடம். we don't get any recognition அப்படின்னு இளைய மருமகள்கள் ரொம்ப வருத்தமாக சில விஷயங்களை சொல்றாங்க. அந்த முக்கியத்துவம் ஏன் மூத்த மருமகளுக்கு கொடுக்கப்படுகிறது? பேசலாம். வெளியே போகல சமைச்சு வச்சிரு அப்படின்ட்டு போயிருவாங்க, எங்க போவாங்களோ தெரியாது. அதுக்கப்புறம் சாப்பிடுறது கரெக்டா வருவாங்க. சார், மூத்த மருமகனா அதிகாரம், அதிகாரத்தை வந்து எப்படி காட்டுறது? இப்படிதான் காட்டணும். அப்படிதான் காட்டணும் கட்டாயமா. அதிகாரன்றது மூத்த மருமகன் என்னைக்குமே விட்டு கொடுக்க முடியாது, எல்லா விஷயத்துலயுமே. சமையல்னா சமையல் மட்டும் இல்ல சார், துணி துவைக்கணும், சாமான் தைக்கணும், வீடு பெருக்கணும், துடைக்கணும், கழுவணும், எல்லாம் பண்ணணும். வருவாங்க, ஏசுவாங்கல்ல, திட்டுவாங்கல்ல. ஏன்னா நான் தானே பார்த்து பொண்ணு பார்த்து கட்டி வச்சேன். ஓ ரைட், நம்ம பார்த்து கட்டி வச்சேன். அங்கேயும் நான் தான் நின்றுருக்கேன். அங்கேயும் நாங்க தான் நின்றுருக்கோம். பாடு, நான் பார்த்த பொண்ணு, நான் சொல்றத செய்யி, நான் எங்க போறேனோ அங்க வா, அது செய்வாங்க. எங்க போனாலும் போகணும் வரணும், வீட்டு வேலை. அதனால நன்மை இருக்கா என்ன? அதுதான் என் கேள்வி. இப்படி சொல்லி சொல்லி ஐஸ் வச்சிருது. இப்படி சொல்லி சொல்லி ஆமா, என்னால உனக்கு என்ன இருக்கு, வெளிய கூட்டி போற எல்லாம் பண்ற, திட்டு வாங்கிக்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் தான் இல்லன்னு நான் மறுக்கலையா? ஐயோ நான் வந்து கட்டி வச்சதுனால இவளுக்கு கீழே போகணும்னு நான் நினைக்கல. நமக்கு நம்ம மூத்த மருமக, ஆனா அந்த ஸ்டடி மட்டும் விட்டு கொடுக்கறது இல்ல. நான் தான் மூத்த மருமக, நான் சொல்றது எல்லாரும் கேட்கணும். அப்படித்தான் நான் செய்யற தீமையே நல்லது எவ்வளவு நடந்திருக்கும் அதை யோசிக்கணும்ல சார். எவ்வளவு என் குழந்தை எவ்வளவு நல்லவன், இன்னைக்கு எவ்வளவு அழகா வச்சு கழிக்கிறான், எல்லாத்தையும் நாம யோசித்தானே. ஒரு வீட்டுல ஒரு பொண்ணை கெட்டுறோம்னா நம்ம அது ரெண்டாவது அந்த பொண்ணை கொடுக்குறவங்க கூட மூத்த மருமக எப்படி இருக்கான்றதை பார்த்துட்டு தான் அவளே பொண்ணை கொடுத்தான் இல்லையா? அந்த வீட்டு மூத்த மருமக எப்படி வச்சு அந்த பையன் கழிக்கிறான், அப்ப அவன் தம்பி எப்படி கழிப்பான் வச்சு, அப்படின்றத யோசித்தானே பொண்ணு கொடுப்பாங்க. என்னால அது ஒரு நன்மை தானே அவளுக்கு.
என்னைக்காவது நைஸா கூப்பிட்டு அடிச்சிருக்காங்களா அவங்கள? அடிச்சது இல்ல. அடிச்சதுனா சாமியா திட்டுவாங்க. திட்டுல கண்ணுல வந்துரும், தண்ணி வந்துரும். ஓ, அந்த அளவுக்கு திட்டுவாங்க. ஆனா பக்கம் அதிகாரத்தோட இருப்பாங்க. பாசமா இருப்பாங்க. வீட்டுக்கு மூத்த மருமகள். மாமியாருக்கு அப்புறம் நம்ம. அதாவது நான் கொஞ்சம் படிச்சிருக்கிறதுனால நான் என்ன யோசிப்பேன்னா, அதான் பிரச்சனை சார். படிச்சதுதான் பிரச்சனை. ஏன்னா நான் படிக்கல, அவங்க படிச்சிருக்காங்க. அவங்கள வச்சு நிறைய காரியங்கள் ஆக வேண்டியது இருக்கு. அதனால சரி நம்ம அக்கா தான், படிப்பு ஒண்ணு இருக்கு, அதுக்காச்சும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது. இந்த படிப்பு படிச்சதுனால இவங்க பிகினிங்ல பண்ண. ஆமா சார், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். பேங்க்ல அந்த எஸ்பி அக்கவுண்ட் அது போட்டு அதுல இருந்து இங்க ஃபிக்ஸ்ட் போடணும், அப்பதான் மல்டிபிள் ஆகும் மணி அப்படின்லாமாங்க. நம்மள்ட்ட பைசா இருந்தால அதை மல்டிப்ளை பண்றதுக்கு நம்மள்ட்ட ஆசை நம்மகிட்ட வராது. அப்புறம் எப்படி மல்டிப்ளை பண்ண? அவங்க ஏதோ ஃபுல்லா அதுவும் அவங்க நல்லா மேனேஜ் பண்ணி தான் இன்னைக்கு அவங்க 2 வீடு வச்சிருக்காங்க, நல்லா வச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. அவங்க நல்லா இது பண்ணிருக்காங்க. வேற அது வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ இன்பில்ட் இருக்கு, அவங்கள்ட்ட இல்லைன்னு நான் சொல்ல வரல. அதை வச்சுட்டு அவங்க ஒரு சீன் போடுவாங்க பாருங்க. அது அவங்களுக்குலாம் சீன் போட அப்புறம் அவங்க அது முன்னாடி அதெல்லாம் பண்ணினது இல்லைல்ல, இப்பதான் பின்னாடி படிச்சு எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. நிஜமாவே அவங்க நல்ல இன்டெலிஜென்ட் தான், இல்லைன்ட்டே சொல்ல வரல. பட் அது வச்சுட்டு மற்றவங்க கம்மியா படிச்சிருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குங்கிறத இப்போ கூட தான் லேப்டாப்லேயே தான் இருப்பாங்க 24 மணி நேரமும். அண்ணி உங்களுக்கு ஃபேஸ்புக் தெரியலையா மண்ணி, ஃபேஸ்புக்லாம் கற்றுக்கோங்க, என்கிட்ட வாங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க கால்குலேட்டர். ஆனால் ஒன்று முக்கியம், முற்பகல் செய்தால் பிற்பகல் விளையும். அன்னைக்கு கால்குலேட்டர்னா இன்னைக்கு கம்ப்யூட்டர், அது மாறுது. ஓகே, வேற? என் ஹஸ்பண்ட் வந்து நல்ல ஹைட்டாக இருப்பாங்க, அவங்க ஹஸ்பண்டும் நல்ல ஹைட்டாக இருப்பாங்க, அவங்க நல்ல ஹைட்டாக இருப்பாங்க. ஆனால் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி இப்போ என்ன இப்படி ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டிலாம் என்ன தான் வந்து நெட்டச்சி நெய்னம்மா சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கள் மூத்தார் ஒய்ஃப் வந்து நீ என் குழந்தைனுக்கு வந்து நீ ஹைட் கம்மி, நீ குழந்தைனுக்கு ஹைட் கம்மின்னு ரொம்ப சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். அவர்கிட்டே நான் கேட்பேன், நான் ஷார்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு இதாக இருக்கா? சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவர் நல்லா ஹைட்டாக இருப்பார் என் வீட்டுக்காரு. சும்மா கிண்டலுக்காக சொல்கிறது. ஓகே, வேற? ஒருத்தர் படிச்சுட்டு சீன் போட்டாங்கன்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டு அம்மா படிக்காமே சீன் போட்டாங்க. பெரியவங்க பேக் இல்லாமல், கேஷியர் கூட பேக் இல்லாமல் இருப்பார், ஆனால் அவங்க பேக் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பேக் வச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம். நாங்களும் நல்லா படிச்சிருக்கா போல, நான் படிக்கல, 9th தான் நான். சரி நம்ம படிக்கல போல, அவங்ககிட்ட போய் நம்ம இவங்க சொன்ன மாதிரி அவங்ககிட்ட போய் நம்ம என்ன வாங்க போறோமோ அப்படின்னு நினச்சிருந்தேன். கடைசியில் பார்த்தா 3ஆம் நாள் தெரிஞ்சு அவங்க என்னோட படிப்பில் கொஞ்சம் கம்மின்னுட்டு. அப்படி ஒன்றும் இல்லை, படித்த மாதிரி காமிச்சிக்கணும்னு ஒரு இதுக்காக தான் பேக்கெல்லாம் மாட்டிக்கின்னு ஒரு ஸ்டைலாக பந்தாவா நிற்பேன். அதான் சார் நான் பேச்சு ஏன்னா அந்த இங்கிலீஷ் தெரியலனா கூட அது இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி காட்டிப்பாங்க. தத்தக பத்தக நல்லா எழுதுவாங்க, நல்லா மதுமை பண்ணுவாங்க. ஆனால் சொல்லுவாங்க நிலக்குடம் தழும்பாது, நாங்கள் காலி குடமும் தழும்பாது. அவங்க என்ன படிச்சிருக்காங்க? அவங்க 8வது நினைக்கிறேன். 8th படிச்சிருக்கேன். 8th ஒரு கிளாஸ் தான் சார், ஒரு கிளாஸ் தான், அதனால ஒன்றும் ஃபீலிங் இல்லை. அதனால நான் அதிகமாக நான் யார் கேட்டாலும் பிஏ படிச்சேன்னு சொல்லிடுவேன். இவ்வளோ பெரிய பேயை வச்சு நான் ஓட்டுறேன்னா அப்போ நான் எவ்வளோ சிறந்தசாலியாக இருப்பேன். இல்லைங்க, அவங்க அப்படிதாங்க பண்ணுவாங்க. அதாங்க எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். எப்பவுமே வீட்டில் கூட அப்படிதாங்க பண்ணுவாங்க. எதனா நம்ம பேச வந்தோம்னா கூட நீங்கள் பேசாத கம்முன்னு அப்படின்ட்டுவாங்க. அப்போ நான் மூத்த மருமகன் நான் சொல்கிறதுக்கு அங்கே எதுவுமே இருக்காது. நான் போய் பேச விரும்பல, ஆனால் நான் படிப்பை ஒத்துக்கினேன். அவங்க தான் பிஏன்னு போய் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. நான் பிஏ கூட இங்கிலீஷ் சொல்ல, தமிழில் தான் படித்த மாதிரி சொல்லுவேன். ஆனால் இப்போ எங்கள் பிள்ளைங்களெல்லாம் நிறைய படிக்க வச்சுட்டோம்ல. என்ன படிக்கிறாங்க பசங்க? என் பசங்க பிபிஏ பண்ணியிருக்கான் பையன், சின்னவ வந்து பிஏ படிச்சிருக்கா, இப்போ அதுக்கும் சின்னவ வந்து எம்பிஏ பண்றா. இப்போ அம்மா படிக்க நினைச்சதுல பொண்ணுங்க படிக்க வச்சுட்டாங்க. இல்லை அதான் அழகு. அவங்களுக்கு பிஏவாவது படிக்கணும்னு ஆசை. ஸோ பிள்ளைங்களை பிஏ படிக்க வச்சு பிபிஏ எனக்கு படிக்கணும்னு ஆசை. ஆனால் எங்கள் சூழ்நிலை வந்து அன்னைக்கு என்ன படிக்க வைக்க முடியல. அதனால இப்போ என் பிள்ளைங்களெல்லாம் யார் கேட்டாலும் டிகிரி படிக்கிற மாதிரியா இப்போ சொல்ற அளவுக்கு படிக்க வச்சுட்டேன். சூப்பருங்க, இதாங்க தமிழ் அம்மாக்கு. தான் படிக்கலைனாலும் தன்னுடைய பிள்ளைகளை படிக்கணும், அதனால தான் தமிழ்நாடு வளருது. நாங்கள் ஒரு சின்ன டிஃபன் கடை போட்டு தான் எங்கள் அம்மாலாம் என்னை வளர்த்தாங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து படிக்க வைக்க முடியல. அதனால இப்போ என் பிள்ளைங்களெல்லாம் அந்த டிஃபன் கடை மாவு கடை தான் இப்பவும் போட்டிருக்கோம். அதில் என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்க நல்லா படிக்க வச்சுட்டேன். இப்போ நான் ஏன் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிங்கிறது ஏதோ தனித்தனியாக அங்கங்களாக நடக்கிறதுலாம் கிடையாது. ரொம்ப நெருக்கடிக்கு நடுவுலையும் படிக்க முடியலை, பொருளாதார ரீதியாக வசதி இல்லை அப்படின்னாலும் இவங்க மட்டும் இல்லை, பெரும்பாலானவர்கள் இப்படி தான் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வச்சுறது. எப்படியாவது கஷ்டப்பட்டு நமக்கு கிடைக்காத அந்த கல்வி செல்வத்தை அவங்க கையில் கொடுத்துட்டோம்னா அவங்க அடுத்தடுத்து பெருசாக வளர்ந்துருவாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு ஒரு லீடிங் ஸ்டேட்டாக தொடர்ந்து இருப்பதற்கான ரீசனுங்கிறது, எவ்வளவு நெருக்கடியிலையும் ஒரு ஜார்க்கண்ட்லேயோ அல்லது இன்னொரு ஸ்டேட்லேயோ அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கான ரீசன்னா பிள்ளைகளை எந்த நெருக்கடிக்கு நடுவுலையும் படிக்க வச்சிடணுங்கிற மனசும் அந்த தியாகமும் இங்கே நிறையா இருக்குது. கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பருங்க.
நீங்க பல MBAக்கு சமம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸோ ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய படிகள் ஓரக்கத்திகள், மூத்த மருமகள் இளைய மருமகள், அவர்களுக்குள்ள உறவு எப்படி இருக்கு? கல்யாணம் ஆன புதுசுல இளைய மருமகள்களை மூத்த மருமகள்கள் எப்படிலாம் கைட் பண்ணாங்க, அல்லது கைட் பண்றேங்கிற பேர்ல எப்படி ராகிங்லாம் பண்ணாங்க, இவங்க அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்த மூத்த மருமகள்கள் என்னெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு இந்த ஷோல. ஸ்டே டியூன் வித் அஸ். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, co-presented by Sunland Refine Sunflower Oil. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, co-presented by Sunland Refine Sunflower Oil. ஒரு வீட்டினுடைய மூத்த மருமகள் இளைய மருமகள், 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ஒருவர் மனநல மருத்துவர் சுபா சார்ல்ஸ் அவர்கள், லெட்ஸ் வெல்கம். இன்னொருவர் எழுத்தாளர் சமூக பார்வையாளர் ஓவியா அவர்கள். இவங்க 2 பேர்ட்டையும் போகிறதுக்கு முன்னால் இன்னமும் எனக்கு அதில் அந்த கொஸ்டின் இன்னமும் மிச்சம் இருக்கு. சார் என்னோட அப்பா ஃபேமிலி நல்லா வெல் செட்டில்டு. ஸோ மேரேஜ் ஆன புதுசில் வந்து அதை மீன் பண்ணி அவங்க எல்லாமே பயங்கரமாக டீஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்மளா போய் ஓடி ஓடி கேட்போம், நான் இதை பண்ணட்டுமா அதை பண்ணட்டுமா, அப்படி ஓடி ஓடி கேட்டால் கூட இந்த பெரிய பிள்ளைங்களாம் வந்து ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கும் பொழுது நான் அந்த சின்ன பிள்ளை போய் ஓடி ஓடி கேட்கும்போது 10 தடவை ஒரு தடவை அவுட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ரியாக்ஷன் அங்கே நடக்கும். ஆமா, ஒதுக்கி வைப்பாங்க கொஞ்சம். ஏன்னாக்கி நல்லா பக்கத்தில் வச்சு கொஞ்சம், ஏன்னா ரொம்ப தெனாவட்டில் இருக்கும், நம்ம இதுகிட்ட போய் எதுக்கு சரிக்கு சரி வைக்கணும் அப்படின்ட்டு அப்படியே ஒதுங்க ஒதுங்க வச்சிருவாங்க. அதுக்காக நம்ம வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோமே அப்படின்றதுக்காக உள்ள ஓடி போய் இதை பண்ணட்டுமா அதை பண்ணட்டுமானா, ஈவன் வந்து எனக்கு தூக்கம் வந்தால் கூட தூங்குறது பயந்துட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்களா, ஏன்னா எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. இந்த சிங்கம் புலிலாம் உலாத்துற காட்டுக்குள்ளே நம்ம என்னமோ தனியாக இருந்தால் என்ன ஒரு ஃபீல் இருக்கும், அந்த ஃபீல் இருக்கும். என் ஹஸ்பண்ட் இருந்தாருன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கா மாதிரி நினச்சிப்பேன். இவங்க சொன்னது கொஞ்சம் போல்டான விஷயம். ஏன்னா ஏதாவது செய்யலான்னா ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் அதுக்காக நான் போய் தூங்க முடியாது. தூக்கம் வந்தாலும் உட்காந்தே இருக்கணும். ஒரு காட்டுக்குள்ளே நான் மட்டும் பயந்து உட்காந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்ச நாளைக்கு அப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இது மாதிரி ஆரம்ப புதுசில், கல்யாணமான புதுசில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள்? எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 1 வீக்கில் உடம்பு முடியல. ஒரு 2 நாள் கழிச்சு உடம்பு நல்லா ஆனதுக்கப்புறம் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சப்பறம் அவங்க ரிலேட்டிவ் வராங்க. அவங்கள்ட்ட அவங்க கேட்குறாங்க, என்ன உடம்புலாம் தேவலாமா எப்படி இருக்க அப்படின்னு. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, உடம்புலாம் தேவலாம், இப்போ தான் எந்திரிச்சு வந்திருக்காப்ல, இப்போ தான் வேலை செய்கிறாப்ல அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப ஊண்டியாக இருந்தது. நம்ம வந்து இப்போ ஒரு மருமகள்னா எடுத்து கட்டி உடனே நம்ம வந்து வேலை செய்யணும். எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேலை செய்யணும் அப்படி தான் நினைப்பாங்க. இது வந்து இப்போ இப்படியே நம்ம விட்டோம்னு வச்சுங்களேன், அவங்க அதை அப்படியே இப்படி மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. ஓகே ஓகே. எடுத்து நம்ம டியூட்டி அவங்க எடுத்துக்கணும்ல எடுத்தது. ஓகே, அவங்க உண்மையாக சொல்லிட்டாங்க. வேற இப்போ கல்யாணம் ஆன புதுசில் மாமியார் வந்து இப்போ உங்கள் வீட்டில் இது சரியில்லை, கல்யாணம் பண்ணல, சரியாக பண்ணல, சாப்பாடு போடல அப்படின்னா, இப்போ அவங்களும் வந்து எங்களை மாதிரி கூட பிறந்தவங்க மாதிரி தான். ஆனால் அவங்களும் வந்து மாமியார் கூட சேர்ந்து ஜாலரா அடிப்பாங்க, சேர்ந்து தூண்டி விடுறது. ஆமா அவங்க வீட்ல சரியா பண்ணல. கல்யாணம் ஆன புதுசுல அவங்களும் ஒரு மாமியார் மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும். அவங்களும் ஒரு மாமியார் மாதிரி தொட்டதுக்கெல்லாம் குத்தம் சொல்வாங்க. யார் வேணாலும் சொல்லுங்க, அவங்க தான் இல்ல. எஸ் பின்னால கொடுங்க. நம்ம மேல தான் பாசம் அதிகமா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது. நமக்கு இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்ம மேலே இருக்கணும். மாமியார் கூட சேர்ந்து செய்வானாங்களா, மாமியாரே தேவையில்லை எங்களுக்கு. மாமியார் அவங்க பாட்டு ஒரு வாரமா இருப்பாங்க, பிள்ளைய பெற்றுட்டு எங்கிட்ட கொடுத்தவங்க ஒரு வாரமா இருப்பாங்க. இவங்க கூட நடுவில் இந்த பண்ணி வச்சாங்க பாருங்க கல்யாணம், இவங்க தான் அங்கே ரொம்ப ஆடுவாங்க. எல்லாமே அவங்க ரீசன் படி தான் நடக்கணும்னு வாங்க. ஒரு சின்ன பொறாமத்தான சார். சின்ன பொறாம தான். என்னது அது? சின்ன அவங்க வந்து நம்மள விட்டு போஸ்ட் கொஞ்சம் இறங்கிடுவோம், அவங்க வந்துட்டாங்க செகண்ட் இது வந்துட்டாங்க, கொஞ்சம் ஒரு சின்ன பொறாம. நமக்கு இருந்த இது கொஞ்சம் நாங்க எங்க வீட்டுக்காரங்க எல்லாமே மூத்த மகன்கிட்ட இருந்திருப்பாங்க. ரெண்டாவது வந்துட்டாரு, அவங்களும் வந்து அவங்க ஃபேமிலியும் வந்துரும். அப்ப அவங்களோட சப்போர்ட் எதுவும் கிடைச்சிருச்சு, நம்மளுடைய இடம் மிஸ் ஆயிருமோன்னு ஒரு. ஓகே, எஸ் எஸ். வேற வீட்டில் கல்யாணம் முடிஞ்சு வந்த உடனே எங்கள் மாமியார் சொல்லுவாங்க, ஏன்னா உனக்கு சாப்பாடு செய்ய தெரியல, உங்க அம்மா உனக்கு எதுவும் கத்து தரலையா அப்படின்ட்டு. இந்த அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏண்டி எதுவும் சொல்லி தரலையா உங்க அம்மா உனக்கு, நீ எதுவும் செய்ய மாட்டேங்கிற, போட்டு கொடுக்கறது தானே வேலை. அவ்வளவுதான். ரைட் தான். அதிகாரம். இவர் ஸ்டவ் கூட பத்த வைக்க தெரியாது அவங்க அம்மா, அது கூட சொல்லி தரலையா உனக்கு அப்படின்னு அவங்க கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா பின்னால வருவாங்க, ஏண்டி இது கூட தெரியாது, அதான் அவங்க கேட்டாங்களே, என் வீட்டுக்காரட்டையும் சொல்லக்கூடாது. சொன்னா அவர் ரோட்ல போறாருல, எதுவும் சொல்லக்கூடாது, எதுனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, நாங்க ஏசுறத கேட்டுக்கோ, உங்க வீட்டுக்கும் போக கூடாது, போறியா அப்படியே போயிரு. ஓகே, அடுத்து ஒரு போல்டான கேள்வி போயிருமா? ஓகே போலாம், ரெடியா? பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. தங்கம் நகை
நகை போடுறது, பட்டு புடவை, இதை வச்சு உங்களுக்குள்ள என்ன சண்டை வருது? அது என்ன சிக்கல்னா அந்த பொறாமை வந்துடுது. பொறாமை அவங்களுக்குள்ளேயே பொறாமை வந்துடுது. பொறாமை வருது அப்படின்னும் பொழுது அதோட அடுத்த படி பார்க்கும் பொழுது நம்மளை டீஸ் பண்றது எல்லாமே வந்துடுது. நம்மளோட அந்த பட்டு சாரியோட ரேட் பார்ப்பாங்க, நம்ம எவ்வளோ நகை போட்டிருக்கோன்னு பார்ப்பாங்க. இதில் ரொம்ப இது பண்ணுறதுனா, இப்போ நான் வந்து அப்பா போட்ட நகையை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நமக்கு புதுசாக நகை வந்தால் கூட அப்பா போட்டதுன்றது அது எல்லா மேரேஜ்லேயும், முக்கியமான மேரேஜ்லாம் அதான் போடுவேன். அதை எப்படி கலாய்ப்பாங்கன்னா, ஆச்சி எப்படி தான் இந்த பழைய நகையை இன்னும் இப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறாளோ. நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து மற்ற மருமகளோட நீங்க எவ்வளவு நகை போட்டு வந்தீங்க? நிறையவே கூட. அது எப்படி பிரச்சனை ஆகுது? அது பிரச்சனை அதுதான் சார். அது நம்ம போட்டுட்டு வரும்பொழுது நம்ம போட்டிருக்கிறது நகையே இல்லைன்ற மாதிரி அவங்க ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாங்க. நம்ம போட்டிருக்கிறது ஒண்ணுமே இல்லை, அவங்க வந்து ரொம்ப ஹைஃபையா இருக்கிறாங்க, நம்ம ரொம்ப லோக்கல் அப்படின்ற ரேஞ்சில் வந்து அவங்களோட ஸ்பீச் இருக்கும். அந்த நகை போட்டு வந்தது அதை வந்து நம்ம வந்து போடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. நம்ம ஃபுல் செட்டோட இருக்கிறதுன்றது அவங்களுக்கு பிடிக்காது. வேறு இது கோல்டு சார். இதை பார்த்துட்டு 10 ரூபா கொடுத்து இந்த மாதிரி மணி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க சார். நான் வந்து தங்கமே போட்டா கூட இது 10 ரூபா தரேன், இந்த மாதிரி மணியே எனக்கு வாங்கிட்டு வாங்கக்கான்னு சொன்னேன். இல்லை அம்பிகா, இது வந்து கோல்டு அப்படின்னு. அப்படியா, சரி, எங்கே தங்கத்தில் போட்டிங்களோன்னு நினச்சிடணும். அந்த மாதிரி நம்ம நகையே கோல்டே போட்டால் கூட இவங்க கவரிங் தான் போடுவாங்கன்ற மாதிரி பார்ஷாலிட்டி பார்ப்பாங்க. நகையை வந்து போட்டுலாம் பார்த்து அழகு பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து பட்டு புடவை தான். என்ன ஒரு தீபாவளி இது, அவங்க பொண்ணு, அவங்க பையனோட பொண்ணுக்கு பிறந்த நாள்னாலும் இவங்க அந்த குழந்தைக்கு பட்டு புடவை எடுக்கும்போது இவங்களும் ஒரு பட்டு புடவை எடுத்துருவாங்க, எல்லாம் எடுப்பாங்க. பட் எனக்கெல்லாம் வந்து நான் பட்டு புடவை அதெல்லாம் கட்டுறதுக்கு விரும்ப மாட்டேன், வேர்க்கும் அது அப்படி சொல்லிட்டு கட்ட மாட்டேன். ஜுவல்ஸும் இருந்தால் கூட லிமிட்டடாக அந்த இதுக்கு என்ன ட்ரெஸ்ஸிங்ஸ் இருந்தால் அவங்க என்ன வீட்டில் இருக்கோ கோட் ஸ்டாண்ட் மாதிரி அவ்வளோ எடுத்து மாட்டிடுவாங்க. மாட்டிட்டு புதுசாக அப்போ வாங்கியிருக்கோமோ எல்லாரும் பார்க்குற மாதிரி இப்படி எடுத்து விட்டுட்டு எல்லாம் இது பண்ணி அது மாதிரி எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்க மேல எல்லாரும் மேலேயும் அவங்களோட அட்டென்ஷன் அவங்க மேல வரணும் அப்படிங்கிற மாதிரி வேணும். அட்டென்ஷன் சீக்கிங் அப்படிங்கிறாங்க. மைக் கொடுங்க. அப்படி இல்லை, எனக்கு வந்து ஒரு 4 கிழமை ஃபங்க்ஷன்னா கொஞ்சம் நல்ல டீசெண்டாக இருக்கணும், நல்ல இது பண்ணி ரிச்சாக இருக்கணும். அது எதுக்கு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு போட்டி வச்சுக்கிறாங்க. எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நகையெல்லாம் 4 கிழமையில் வீட்டுக்குள்ளே இருந்தால் அது அழுவும் அப்படிம்பாங்க. அது பீரோவில் வச்சுருந்தா அதுக்கு வருத்தமாக இருக்கும், வாங்கி கொடுக்குறதே போட்டுக்கிறது. தமிழ் சொசைட்டிக்குள்ள எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. 4 கிழமையும் நகை பொட்டிக்குள்ள இருந்தா அது அழுவும். 4 கிழமையில வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படி. அதே மாதிரி அம்மா நமக்கு ஆசையாக போட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. பண்ணி எங்கள் வீட்டுக்காரரே போட்டுக்கிற இதெல்லாம் போட்டுன்னு போகாத, தெஃப்ட்டு அது இதுவும் பார். ஆனால் சரி எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டோம்னா அப்போ மட்டும் பதில் வராது. இளைய மருமகள்கள் நகை கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்தா உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் கூட போட்டு வந்து அல்லது குறைச்சி போட்டு வந்தா மூத்த மருமகளுக்கு இளைய மருமகளுக்கு என்ன பிரச்சனை வருது? சார், நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு வந்து அவங்க கம்மியாக போட்டுட்டு வந்தால் நம்மளை பார்க்கும்போதே அவங்க ஒரு பொறாம கண்ணோட பார்க்குறாங்க சார். அதனால வந்து எல்லாத்துக்குமே வெறுப்பு வருது, சண்டை போடுறாங்க. அங்கே கொடுங்க அவங்க மூத்த மருமகள்கிட்ட. ஆமாங்க, போறாம தான் இருக்கும். அவங்க போட்டுன்னு வர்றாங்கல்ல, நம்ம போடலன்னா பார்க்குறீங்கன்னா சொல்லுவாங்க, சின்ன மருமகம் இவ்வளோ போட்டுன்னு வந்திருக்கா, பெரிய மருமகம் எதுவுமே போட்டுன்னு வரலன்னு கேட்பாங்கல்ல. அப்போ எங்களுக்கு தானே அசிங்கம். போடாம இருக்க முடியுமா சார்? அப்பா நீங்க கொடுக்குற கொஞ்சம் நான் எங்களுக்கும் போட்டா எங்களுக்கும் கவர்மா வரும்ல. எங்க அம்மா அப்பா வந்து நாங்க போட்ட அழகு பார்க்கணுன்றதுக்காக கொடுக்கறது, அதை எப்படி நாங்க அவங்களுக்கு கொடுக்க முடியும்? அம்மா அப்பா போடுறது அவங்களுக்கு தான். சரி. ஆனா ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து ஒரு மருமகா இருக்கும்போது எல்லாருமே ஒண்ணு போல இருக்கணும். நாங்க ஒரு வீடு வாசல் வாங்குதோம், வித்து இது பண்ணுதோம். நீங்க புதுசா வந்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பொறாம தானே இருக்கத்தானே செய்யும். பெரும்பாலும் நான் ஏன் இளைய மருமகள் பக்கம் நான் கேட்குறேன்னா, பொதுவாகவே இளைய மருமகள் கொஞ்சம் கூட போட்டு வருவாங்க. ஏன்னா அந்த கல்யாணம் ஆன அடுத்த அதில் அவங்க பொருளாதாரமும் வளர்ந்துருக்கும். ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் 2-3 வருஷத்தில் நம்ம மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகை கூட போடுறதுங்கிற பழக்கம் வந்திருக்கும். பெரும்பாலும் இளைய மருமகள் கொஞ்சம் கூட போட்டு வர்றது தான். சார், எங்க வீட்டில் அவங்க வந்து 40 பவுன், எனக்கு வந்து 17. அது வெளியே நான் 20 பவுன் சொல்லுவேன், அவங்க அதை சொல்ல விட மாட்டாங்க. உனக்கு 17 தானே போட்டாங்க, எப்படி நீ 20ங்கிற? அது 3 கூட சொல்லக்கூடாது, உடனே சண்டைக்கு வந்துருவாங்க. அதாவது அவளுக்கு எது நான் 40 போட்டது உண்மை. சரி, நான் மட்டும் 50 பொண்ணு அவ சொல்லல, அவ 40 தானே என்னைய சொல்லி காமிக்கிறா. அவங்க ஏன்ட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீ 17 பவுன் தான் தெரியும், நம்ம வீட்டில் பேசிட்டாங்க, பொண்ணு நல்லா இருக்க, அதனால நகை கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, கெட்டு வந்துட்டேன் அப்படிதான் சொல்லுவாங்க. அதானே சார் உண்மை? அதான் உண்மை, பாருங்க, அதான் உண்மை. இப்ப 40 பவுன் 3 பவுன் அவங்க கூட சொல்லிட்டு போறது சிக்கல். 3 பவுன் கூட சொல்லிட்டா அது நமக்கு பாதி வந்துருது இல்ல. இல்ல அது பாயிண்ட். அதான் நான் போட்டுருக்கேன், பாதி போட்டுருக்குங்கிறது. பாதி போட்டு வந்துட்டா அப்படி 17 கொஞ்சம் குறைவா தெரியுது. அதுல 3 பவுன் கம்மிங்கும்போது எவ்வளவு பெரிய விஷயம் அது. அது ரைட் தான். நகை வச்சு என்ன சிக்கல் வருது? அவங்க கொஞ்சம் வெல்த் ஃபேமிலி, அதனால என்னை விட கொஞ்சம் ஜாஸ்தி பவுன் போட்டு வந்திருந்தாங்க. அதில் என்ன ஆகும்னா, என்னோட மாமியார் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள தான் எல்லாத்துலேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து என்னை ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன்.
நகையால் முன்னுரிமை அப்படின்னு கிடையாது சார். எல்லா விஷயத்துலையுமே எங்கள் ஆன்ட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். அந்த ஒரு விஷயத்துல எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அப்படிலாம் இல்ல, கொஞ்சம் சில விஷயத்துல தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, ரொம்ப கிடையாது. பட் ஆனா ஜுவல்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கு அவங்க பொறுத்த வரைக்கும். எங்க மதரின்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அது தெரியும். அது உண்மையான ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொல்றது. அது மட்டுமே காரணம் கிடையாது சார். ஆனா ஜுவல்ஸும் ஒரு காரணம். நீங்க ஜுவல்ஸை பத்தி தானே கேட்டீங்க, ஸோ நான் ஜுவல்ஸை பத்தி சொல்றேன். அவங்க ஜாஸ்தி படி போட்டனால அவங்களுக்கு அதிகப்படியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அவங்கள ஃபர்ஸ்ட் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஷீ இஸ் டாமினேட்டிங் மீ. அவங்க என்ன டாமினேட் பண்றாங்க, நான் ஃபீல் பண்றேன். என்ன மாதிரி உங்களை டாமினேட் பண்றதா ஃபீல் பண்றீங்க? நிறைய விசேஷங்கள் போகும்போது அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிவாங்க, செகண்டரியா தான் நான் தெரிவேன். ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஆனால் மிச்சப்படி காம்ப்ரமைஸாக தான் இருக்கும். இந்த தங்கத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை. சார், கல்யாணத்துக்கு வந்து எனக்கு பட்டு புடவை எடுத்தாங்க. அவங்க டைம்ல பட்டு புடவைலாம் எடுக்க மாட்டாங்க, இந்த கூரை புடவை மாதிரி தான் வச்சாங்க. எனக்கு பட்டு புடவை எடுத்தாங்கன்னு சொல்லி அவங்க ரொம்ப கோவப்பட்டு கல்யாணத்துக்கே லேட்டாக தான் வந்தாங்க. அவங்களுக்கு ரெண்டாவது மருமகன்ட்டு பட்டுப்பாடு எடுத்து கொடுத்தாங்க. மூத்த மருமக்கு என்ன எடுத்து கொடுத்தீங்க? அது மாமியார்கிட்ட சண்டை போடுறேன் நான். அப்போ சின்ன மருமோ அவ்வளோ வசதி, பெரிய மருமோ அவ்வளோ இதுவா? சார், அக்கா தானே சார், அப்படின்னு கேட்குறேன். அக்கான்ட்டு தான் வரோம், அவங்கள நம்பி தான் நம்ம அவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே வரோம். அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே நம்மள ஒரு தங்கச்சி மாதிரி நடத்தாம எனிமி மாதிரி நடத்தினா எப்படி இருக்கும் சார்? அவங்கள பேஸ் பண்ணி தான் நம்ம வரோம். சரி, நம்மள மாதிரியே ஒரு அக்கா இருக்காங்கன்னு சொல்லி தான் நம்ம வரோம். அவங்களே நம்மள ஒதுக்குற மாதிரி பண்ண அப்புறம் என்ன இருக்கு? அவங்களே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்கு? சப்போர்ட் பண்ணலாம், தப்பில்லை. அதுக்கு எங்களுக்கு ஒரு மரியாதை இருந்தால் தான் நான் இது பண்ண முடியும். மரியாதை இல்லாததோ நாங்கள் என்ன பண்ண முடியும்? தங்கச்சி உரிமை கொடுங்க. உங்களுக்கு எவ்வளோ சங்கடமா இருந்துச்சு? உங்களுக்கு பட்டுப்புடவை கிடையாது, ஆனால் புதுசாக வர மருமகளுக்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுக்குறாங்க. ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப வேதனைப்பட்டேன். சின்ன மருமகளுக்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுத்தாங்க, எனக்கு எடுத்து கொடுக்கலன்னு கஷ்டப்பட்டேன். என் மாமியார்கிட்டே சண்டை போட்டேன். அப்போது அவள் வந்து பெரிய இடத்துல வந்து தானே இவ்வளோ, நானும் ஏழை வீட்டு பொண்ணு தானே, அப்படி அது கூட அவங்களுக்கு சண்டை போட்டேன். இளைய மருமகள்கள், மூத்த மருமகள்கள் ஒரு குடும்பத்தில் எப்படி இயங்குகிறார்கள்? பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். இது உங்க மனசுக்கு புரியுதா? அவங்க அந்த முரண்டு பிடிச்சாங்கன்னு சொன்னீங்க. பட் இந்த இன்இக்வாலிட்டி, அவங்களுக்கு பட்டுப்படவை, அவங்களுக்கு பட்டுப்படவை இல்லை, அதுக்கு அவங்க வருத்தப்படுறதுல நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்களா? சார், நியாயம் இருக்குது சார். அது வந்து என்னுடைய மாமனாரும் மாமியாரும் முடிவு எடுத்துருக்கணும். இப்போ எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஜுவல்ஸ் போட்டார், ஈக்குவலாக. என் பெரிய பொண்ணுக்கு எவ்வளோ போட்டனோ அதே மாதிரி தான் என் 3 பொண்ணுங்களுக்கும் போடுவேன்னு சொல்லி ஈக்குவலாக பண்ணார். இப்போ எங்கள் மாமியார் என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ எனக்கு பட்டுப்புடவை எடுத்து தரும்போது அவங்களுக்கும் எடுத்து கொடுத்துருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு எடுத்து கொடுத்த கூரை புடவையை எனக்கும் எடுத்து கொடுத்துருக்கணும். அவங்க அது மாதிரி மாற்றி எடுத்து கொடுத்தா அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ணுவோம்? அதுக்கு அவங்களுக்கு வருத்தம் இருக்குது, அது தெரியுது எனக்கு. அதனால தான் சரி, அது தீர்த்துக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் பேசுகிறேன். ஆனால் அவங்களோட வழியை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? அதில் ஒரு சங்கடம் இருக்குங்கிறது. சங்கடம் இருக்குது சார். இப்போ எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணுன்றது வந்து உண்மைதான். இப்போ எல்லா வேலையும் நாங்கள் செய்வோம். பூஜை டைமில் கரெக்டாக அவங்க வடை சுடுற டைமுக்கு தான் வருவாங்க வீட்டுக்கு, வெங்காயம் அரைஞ்சி தரத்துக்கு. சாம்பார் வச்சுடுவோம், ரசம் வச்சுடுவோம், சாப்பாடு எல்லாம் வச்சுடுவோம். கரெக்டாக வடை சுடுற டைமுக்கு வந்து வெங்காயம் அரைஞ்சி தருவாங்க. வடை சுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவாங்க. அவங்க வீட்டிலே இருக்காங்க சார், மாமியார் கூட இருக்காங்க, நான் வெளியே இருக்கிறேன். நான் வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு தானே வர முடியும். நான் தான் நம்ம பண்ணாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான் சார். வேலை செய்கிறவங்களுக்குலாம் மரியாதையே இல்லை. நல்லது கெட்டதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் பார்க்குறோம். நீ இந்த ஒரு சாமி கும்பிட்ற நேரத்துக்கு லேட்டாக வரேன்னு இது கேட்குறிய, நீ மிச்சதெல்லாம் நாங்கள் செய்கிறோமே, அப்போ நீ வரியா கேட்கறதுக்கு? யார் எடுத்து செய்வா? அப்போ ஒருத்தரே எல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாதுல்ல. மருமகனா எல்லா ரைட்ஸும் இருக்குது, வேலையிலையும் எல்லாம் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குல்ல, அது மட்டும் ஏன் எடுத்துக்க மாட்டாங்க? இல்லை, அவங்க வடை சுடுறப்ப மட்டும் கரெக்டாக வந்து ஆஜராகிறது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். மார்க்கெட்டுக்கும் நம்மளே போயிட்டு வரணும், எல்லாமே செஞ்சு வைக்கணும், சாமிக்கும் எல்லாமே பூஜை சாமான் எல்லாம் தொலைக்கணும், எல்லாமே வச்சுட்டு கரெக்டாக அந்த டைமுக்கு, அதுவும் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கூட வரமாட்டாங்க, கரெக்டாக ஆன் டைம் வந்துட்டு அவங்க உக்காரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. இப்போது அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற ஒரு இதுவே இல்லாமல் போயிடுது இல்லை சார். சின்ன மருமா இப்போ நீ வந்து செய்கிற, அது முன்ன நான் தானே வந்து செஞ்சேன்.
இப்போ நான் தனியாக போனதால தான் நீ மாமியாரோ மாமனாரோ எல்லாம் பார்த்துக்கிற. அதுக்கு முன்னே யார் பார்த்தது? நான் சாமி கும்பிடு எங்கள் வீட்டில் சாமி கும்பிடு சொல்ல நீங்கள்லாம் லேட்டாக தானே வரீங்க. அது இலை போகிற நேரத்துக்கு தான் வரீங்க நீங்களும். நான் எதனா கேட்குறேன்னா அப்ப நோம்புக்கு மட்டும் தட்டு மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் தூக்குவீங்க. அந்த உரிமை இருக்கிறதால தான் நான் தூக்குறேன். எல்லாமே நாங்க பண்ணி வைப்போம். நோம்புக்கு மட்டும் தட்டு மட்டும் மாமியார் கட்டது நான் தான் தூக்குவேன் அப்படின்னு சொல்லி அது மட்டும் நீங்க வாங்கிப்பீங்க. ஆனா மீதி வேலை எல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. இந்த உரிமை இருக்குது தானே, அதுக்கு தானே ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயுமே உரிமை இருக்குல்ல. அப்போ சின்ன மருவானா சின்ன மருவு எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்கணும். அப்ப எங்களுக்கு ரைட்ஸ்ன்றதே இல்லையா சார்? நாங்க வேலை மட்டும் தான் செய்யணுமா? பெரிய மருமகளுக்கு மட்டும் கொடுக்கூடாது, எல்லா மருமகளுக்கும் தானே கொடுக்கணும். அதை எப்படி பெரிய மருமக மட்டும் பெருசுன்னு சொல்லலாமா? நாங்களும் மருமக தானே அவங்க வீட்டில். ஃபஸ்ட்டு என்னுடைய கல்யாணத்துலேயே முக்கியத்துவம் உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து கல்யாணம் பண்ணும்போது 4 மருமக நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் 2 பட்டுப்புடவை எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு வந்து என்னுடைய மேரேஜுக்கு கல்யாணத்துக்கு மட்டும் தான் பட்டுப்புடவை எடுத்தோம். எங்கள் இதில் நிச்சயதாரத்துக்கு பட்டுப்புடவை தான் எடுத்துடணும். எனக்கு பட்டுப்புடவை அவங்க எடுத்து தரல. கேட்டு ஒரு சண்டையே வந்தது எங்கள் வீட்டில். இப்போ என்னுடைய குழந்தை கல்யாணத்தில் எங்களுக்கு சண்டை வந்தது. நான் அந்த பிரச்சனையை அவங்கள்ட்ட தான் ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு. அப்போ என்னுடைய கல்யாணத்துக்கு நீங்கள் தானே புடவை எடுத்தீங்க, அப்போ உங்களுக்கு அது தெரியாதா? நீங்கள் தானே மூத்த மருமக. அது நான் எடுக்கணும்னு நான் அந்த அது நடந்த விஷயம் எனக்கு தெரியாது. அவங்க தான் எடுத்திருக்காங்க சாரி. எடுத்தப்ப அவங்களுக்கு தெரியும் எங்க இதனுடைய கலாச்சாரம் எப்படி, அவங்க எப்படி செய்யணும்னு தெரியும். அப்ப அது அவங்க தானே செய்யணும். உங்க 2 பேர்ல யார் வசதியான வீட்டு மருமகள்? அவங்க தான். ஆக்சுவலா பதில் எனக்கு கிடைச்சிருச்சு. எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல எங்க மாமியார் போட்டாங்கறே ஒளிய நான் மூத்த மருமகளுக்கு தெரியாம ஒரு குடும்பத்துல சேலை எடுக்கவே முடியாதுமா. அப்படி சொல்லாதீங்க. இல்லன்னு சொல்ல நான் குறையா உங்களை சொல்லல. இது உங்க ஃபேமிலி மேட்டர். இந்த ஷோல பெரும்பாலும் பாத்தீங்களா என்னோட ஆக்ஷன் இவ்வளவுதான். இல்ல என் மாமியார் எனக்கு மூத்த மருமகளுக்கு தெரியாமலாம் அப்பெல்லாம் சேலை எல்லாம் அது வந்து நான் என்னோட நான் எத்தனையோ தடவை சொன்னேன். அது வந்து ஒரு குறை இருக்குது, அந்த குறையை நிவர்த்தி பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பிச்சது இவங்க தானே சார். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து நாங்க வந்து கடைசியா வந்தோம். இவங்க தானே ஃபர்ஸ்ட் சொன்னாங்க எங்களுடைய பொண்ணுக்குலாம் நகை போட்டாங்க, உன்னுடைய பையனுக்கு என்ன போட்டாங்கன்னு. இப்போ இவங்க சொன்னாதான் எங்களுக்கு தெரியுது. சொல்ல மாட்டாங்கன்னா தெரியாதானே, அது அப்படியே போயிருந்தானே. அது சொல்லியும் போறது சொல்லிட்டு வம்பல் தொட்டது யார்? அப்ப இவங்க தானே. வம்பன் இல்ல, நான் எனக்கு கிடைச்ச உரிமையை நீயும் கேட்டு வாங்கிக்கேன்னு தான் சொல்லியிருக்கேன். வேற ஒன்றும் சொல்லல. நான் இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கலாம் சார், நான் வந்து மூத்த மருமகத்தை எங்களுக்கு போட்டீங்க, அதே மாதிரி அந்த மருமகளுக்கு நீங்க செய்யுங்க. அப்ப இவங்களும் சொல்லியிருக்கலாம்ல. சொல்லாமையா இருப்பேன். எடுத்து நான் சொல்லி தான் இருக்கிறேன். கவலைப்படாத, உனக்கு வந்து சேர்ந்துரும். என்னோட நிச்சயப்பட்டு என்ன விலையோ அந்த விலைக்கு தான் நாங்கள் எல்லாம் பட்டு எடுத்துப்போம் அப்படின்ட்டு ஒரு கங்கணம் கட்டி அதுலேருந்து 100 ரூபா கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி போய் மாற்றி பட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. 100 ரூபாய்க்கு? ஆமாம், 100 ரூபா டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 50 சவரன் நகை, இந்த திருமணம் அப்படின்றது எந்த வகையில் பாதிக்குதுன்னா, கணவனோட அந்யோன்யம் முதற்கொண்டு குழந்தைகள் படிப்பு வரை. கணவனோட அந்யோன்யம்னும் போது இவன் வந்து நிறைய நகை போட்டு வந்திருக்கா, அவள் புருஷன் எப்படி தாங்குறான் பாரு. இவங்க நான் வந்து கம்மியாக போட்டதுனால என் புருஷன் என்னை தாங்கலை. அது முதற்கொண்டு இவ ஏன் இந்த படிப்பை படிக்க வைக்கிறா. ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் இது வந்து எனக்கு ரொம்ப பாதிப்பு தான். இப்போ நாங்கள் வந்து லவ்வபிள் கப்புள்ஸாக இருக்கிறோன்னா கிட்டத்தட்ட நான் 10 வருஷம் போராடி இருக்கேன் அதுக்கு. ஸோ என்னோட அந்த அந்த நகை பணம், அந்த என்னோட பேரண்ட்ஸோட பேக்ரவுண்டுன்றது என் வாழ்க்கையில் ரொம்பவே விளையாடி இருக்கு. ஸோ நகை பணம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் அதுவும் சிக்கல் தான். ஆமாம், அவங்க பெருசாக எடுத்துக்கிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு குடும்பம் பெரிய விஷயம் அப்படின்னு இல்லை சார். இப்போ நான் என் ஹஸ்பண்டோட எந்த அளவுக்கு நான் அந்யோன்யமாக இருக்கணுன்றதே அவங்க தான் தீர்மானம் பண்ணுவாங்க. ஒரு பொது சபையில் என் ஹஸ்பண்டோட நான் பக்கத்தில் உட்கார்றேன்னா கூட இவன் நான் சிலுன்னு போய் அங்கே உட்கார்றா, தள்ளி உட்காந்தா ஆகாதா? என் ஹஸ்பண்ட் நான் உட்கார்றேன், அவள் வந்து அந்த நான் வந்து என்னோட பெருமையை காட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவள் ஓவராக சீன் போடுறா. இது மாதிரிலாம் நிறைய பேசுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறோன்னா அந்த சந்தோஷத்தை நம்மளால் அனுபவிக்க முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் தான் இந்த உரிமைகள் சம்மந்தமாக நிறைய சொல்றீங்க. இந்த இளைய மருமகள் மூத்த மருமகள் இதில் எவ்வளோ டெமோக்ரஸி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொருளாதார வளர்ச்சின்றது அவங்கவுங்க உழைப்பு சம்மந்தப்பட்டது. இது வந்து அன்புன்றது மனது சம்மந்தப்பட்டது. அப்போ நீங்கள் வந்து அன்பாக இருக்கும் பொழுது ஏன் அந்த பொருளாதாரத்தை முன்னிறுத்துறீங்க? நான் வந்து ஹாப்பியாக இருக்கிறேன், அப்போ நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் அதில் ஏன் மிங்கிள் ஆக மாட்டேன்றீங்க? நீங்கள் அங்கே ஏன் வந்து உங்களோட பொறாமை உணர்வை, உங்களோட அதிகாரத்தை நீங்கள் ஏன் காட்டணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் நல்லதனமாக பார்த்தா கூட அவங்களுக்கு எண்ணம் வந்து நம்ம வசதி உள்ள வீடு, நமக்கு இப்படி இருக்குன்னு அவங்க தாழ்வு மனப்பான்மை. நம்ம நல்லதையே செஞ்சா கூட அவங்களுக்கு வசதி இருக்கிறதுனாலே அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு? சேர்ந்துக்கிட்டதெல்லாம் ஒன்னாவே சேர்ந்துக்குவீங்க, சும்மானாச்சும் கூட வச்சுக்கிறீங்களா? அப்படிலாம் ஆமா சார், ஒப்புக்கு சப்பானி சார், ஒப்புக்கு சப்பானி, ஒப்புக்கு சப்பானி, ஒப்புக்கு சப்பானி. அவ அவளையே தாழ்த்திக்கிடுதா, அவளை தாழ்த்திக்கிட்டாங்க. பொருளாதாரத்துல நிறைவா இருக்கும் பொழுது அவங்கள தாழ்த்திக்கணும்னு அவசியம் இல்லையே. நான் வந்து தாழ்மையா இருக்கிறது அவங்க அன்புக்காக.
நம்மளை தான் பேசுவாங்களோ, நம்மளை தான் இப்படி நினைக்காங்களோன்னா அது அவள் மனப்பான்மைன்னு தான் நான் சொல்வேன். நம்மளை தான் பேசுவாங்கன்றது அந்த நினைப்பு கிடையாது. அவங்க வந்து அந்த அந்த ஆன் ஸ்டேஜில் வந்து அவங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறாங்கன்றதை பொறுத்து நம்மளால் அந்த அளவுக்கு நம்ம வந்து உணராமல் இருக்கிறது கிடையாதுல்ல. நீ ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காராத அப்படின்றது என்ன ஒரு மனநிலை. அதாவது ஒரு டாக்டர் சீட்டு மெரிட் சீட்டு வாங்கணுன்னா அது எவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படின்றது தெரியாது கிடையாது. தெருவுக்கு 4 டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் படிக்க வைக்கிறதே வேஸ்ட்டு. அப்போ அது வந்து என்ன மனநிலை? அதை தான் நான் கேட்குறேன். ஏன்னா நம்ம அன்புக்கு ஏங்கும் பொழுது நீங்கள் அந்த அன்பை வந்து நீங்கள் தாராளமாக கொடுத்தீங்கன்னா என்னால் இன்னுமே உங்களுக்கு அடிமையாக இருக்க என்னால் முடியும். ஆனால் வந்து நீங்கள் அதை கொடுக்காம வந்து என்னை வந்து ஒதுக்கி ஒதுக்கி வச்சுட்டு பேசுகிறதுன்றது இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா உண்மைக்குமே நான் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் உண்மை. ஏன்னா நான் எந்த அளவுக்கு நான் வந்து அடிமையாக இருக்கேன், நான் ரெடியாக இருக்கிறேன்னு பொழுது அதுக்கான வாய்ப்பு நீங்கள் கொடுக்கல அப்படின்னும் பொழுது அப்போ என்னோட வெல்த்தை நான் காட்டுறது தப்பு இல்லை இல்லைங்களா? கண்டிப்பாக நான் காட்டுவேன். ஆக்சுவலாக இவங்க ஒரு எக்ஸாம்பிள் தான். நிறைய தமிழகத்தில் இது ஒரு சிக்கல். கொஞ்சம் வசதியாக இருக்கிறவர்கள் அதை விட வசதி குறைவான குடும்பத்தில் வாக்கப்படுறப்போ கல்யாணம் பண்ணுறப்போ அவங்க வசதியே அவங்களுக்கு சிக்கலாக பல இடங்களில் போகுது. இல்லாட்டி இன்னைய வரைக்கும் கூட எதுக்கு இப்போ டாக்டருக்கு படிக்கணும்? எல்லா இடத்துலையும் நீங்கள் பொருளாதார குறியீட்டை பார்க்குறீங்கிறது உண்மை. அது இயல்பாகவே நம்ம மனசில் இருக்குது தான், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நம்ம வசதியாக இருக்குங்கிற ஃபீலிங் அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு அவங்க அவ்வளோ இறங்கி போனாலும் இன்னொரு பக்கம் நம்ம தாக்கிக்கிட்டே தான் இருக்கும். அதாவது இல்லாதவர்களை தாக்குதலை எப்படி நியாயம் இல்லைன்னு சொல்கிறோமோ அதுபோல் இருக்கிறவங்களை தாக்குறது நியாயம் இல்லைங்கிறதா யதார்த்தத்தில் இருக்கும். ஆனால் மன ரீதியாக இந்த பிரச்சனை இருக்கத்தான் இருக்குது. பக்கத்தில் அவங்ககிட்ட கொடுங்க. எங்களுக்கு கல்யாணம் முடியும் போது எங்கள் மாமியார் ஆக்சுவலாக கேட்கல. எங்கள் வீட்டில் வந்து 35 பவுன் போடுறேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கூட வந்தவங்க தான் சும்மா இருக்க மாட்டாங்களே, அவங்க வந்து 40 பவுன் போடுங்க. அப்போ எங்கள் மாமியார் சொன்னாங்க மூத்தவ வந்து 35 பவுன் போட்டு வந்தா அப்படின்னாங்க. நாங்களும் அப்படியே தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஆக்சுவலாக 40 பவுன் போடலை, 37 பவுன் போட்டாங்க. அப்புறமா கொடுக்கலாம் அப்படின்ட்டு. கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும் அவங்க 30 பவுன் தான் போட்டு வந்தாங்க. அந்த இடத்துல அவங்க மூத்த மருமகளுக்கு கெத்து காட்டுறதுக்காக எங்கள் மாமியார் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக சொன்னது எனக்கு ரொம்ப நாள். அப்போ அவங்கள காப்பாத்துறதுக்காக எதுக்காக இந்த ஒரு இது சொல்லணும் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அப்போ எனக்கு அப்புறம் வரவள்கிட்ட நான் அதே 35 பவுன் போட்டு வந்தேன் அப்படிதான் சாதாரணமாக தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க 30 பவுனையே நான் 35 பவுன் சொன்னாங்க. இல்ல அவ வந்த கொஞ்ச நாளே நான் சொல்லிட்டாங்களா? நாங்க எதுவுமே மறைக்க மாட்டோம். ரொம்ப நாங்க 2 பேரும் ஃப்ரீயா இருப்போம். ஆனா அந்த இடத்துல வந்து அவங்க காட்டிக்கல. சார் மாமியார் சொல்லிட்டாங்கன்றதுக்காக மாமியார் விட்டு கொடுக்க முடியாது இல்ல. எங்க மாமியார் எப்பவுமே அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க. விட்டு கொடுக்கலாமா? அதே விட்டு கொடுக்க முடியாது. அடுத்து வர போற அதே மாதிரி எங்க மாமியாரும் அவங்கள ரொம்ப விட்டு கொடுக்க மாட்டாங்க. எதுனாலும் அவங்க செய்யறது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். சோ உடன்குடி டீம் சென்னை ஏமாத்தி பிடிச்சே ரைட். இன்னும் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். தமிழ் குடும்பங்களுடைய அந்த உண்மை முகத்தை, அச்சு அசலான முகத்தை அப்படியே நீயா நானா முன்னால வச்சிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் மூத்த மருமகள்கள், இன்னொரு பக்கம் இளைய மருமகள்கள். எங்க பக்கம் இல்ல சார், எங்க பக்கமும் சிக்கல் இருக்கு சார். நீங்க அவங்க இளையோரை மட்டும் தான் கொஞ்சம் பண்றீங்க. அப்படி ஒரு பொது கணக்கு இருக்கிறதுனால கேட்டேன். அங்கிட்ட இவங்க மாமியார் சொல்றாங்க, எங்க மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, அவ பாரு அவன் 30 பவுன் போட்டு வந்திருக்கான்னு ஊரு ஃபுல்லா சொல்றாங்க. அப்ப அதை கேட்கும் போது நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. யாரும் வந்து நம்ம போய் யாரும் கேட்க போதில்ல, நம்மள்ட்ட இருக்கிறதையும் கொடுக்க போறதில்ல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ஒன்னும் ஒரு சின்ன விஷயம், தாளிச்ச இந்த அறுந்து போயிட்டு எடுக்க மாமியார் அழைச்சிட்டு போனேன். அவங்க சொல்றாங்க, அது என்னமோ நம்மளுக்கு தெரியாத விஷயம் மாதிரி, அது வெள்ளிக்கொடி தான் நான் போடுறது தாலியோட. அவங்க சொல்றாங்க, அவ வந்து சின்ன மருமா வந்து பவுன்லேயே போட்டிருக்கா, நம்ம என்னமோ மட்ட மாதிரி சொல்றாங்கல்ல. எங்களுக்கு எவ்வளவு மனசு வேதனை இருக்குன்றது. மூத்த அடுத்தடுத்த மருமாலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காங்கிரஸ் சாலை போட்டு கொடுத்தது அவங்க ஜம்மன் ராஜபாட்டை நடந்துட்டு இருக்காங்க. நகை கொஞ்சம் கூட போட்டு வந்ததுனால அல்லது நகை சார்ந்து வேற என்ன பிரச்சனை இருக்கு? உங்களுக்குள்ள மாமியாரே கிடையாது ஆட்டத்தில். மூத்த மருமகள் இளைய மருமகள் 2 பேருக்கு நடுவில் சிக்கல். இவங்க என்ன நல்லா கவனிச்சுப்பாங்க. ஆனால் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க யாரும் என்கிட்ட வந்து பேசக்கூடாது, யாரும் என் கூட பழகக்கூடாது. நீ என்கிட்ட மட்டும்தான் பேசணும். அவங்க வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா நான் அவங்கள்ட்ட மட்டும் தான் பேசணும். வேற யாராவது என் கூட பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கூட இவங்க பேச மாட்டாங்க. ஏன் அப்படி? அது என்னமோ அவங்களுக்கு ஒரு கேட்டா அவ பணக்காரி, அதனால அவகிட்ட எல்லாரும் போறாங்க, அவகிட்ட எல்லாரும் பேசுறாங்க, அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணுவாங்க. எனக்கு அழுகையா வரும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே அஃபெக்ஷனாக இருப்பாங்க. அது என்ன காரணமோ எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியாது. என் மேலே அஃபெக்ஷனாக இருப்பாங்க, இருந்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. எனக்கு என்னன்னா நம்ம சொந்தம், நம்ம கூட அஃபெக்ஷனாக இருக்கணும். நம்ம குழந்தை பொண்டாட்டி என்கிட்ட இரு, உனக்கு தான் என்கிட்ட இரு, கீழே பேச வை வேணான்னு சொல்ல. அடுத்த ஒரு அக்கா என் கூட ரொம்ப பாசமாக என்னை கவனிச்சுப்பாங்க. அவங்க கூட பேசிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், அவங்க அந்த அக்கா அவ்வளோதான்.
நான் இப்போ அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அவ சொன்னா அந்த உண்மையை சொல்கிறேன் சார். அவள் யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களாம் என்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னாங்க, மீனா உன்கிட்ட பேசி உன் மேலே பாசம் வந்தா ராஜிக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்கிட்ட அழுவுறா. ப்ராமிஸாக நான் பொய் சொல்ல. அவங்க வந்து என்னை மெயின் பண்ணுறதுனால நான் இப்போ நான் சொல்கிறேன் அந்த வார்த்தையை. உன்கிட்ட பேசி உங்ககிட்ட பழகுனா ராஜி கோச்சிக்கிறா, அழுகுறா, அதனால தான் அவ இல்லாதப்போ உங்ககிட்ட பேசுறேன். ப்ராமிஸ், பொய் கிடையாது, இது நெசம். அது என்னமோ சார், அப்படி யாரும் தலையில போச்சே சார். ஒருவேளை அவங்க பிளைம் பண்ணாங்களே என்னமோ, ஆனா எல்லாருமே பயப்படுவாங்க சார். இதுக்குள்ள இருக்கத ரொம்ப விளக்கமா நம்ம பேச வேண்டாம், ஆனா எல்லாருக்குமே புரியும். ஆனா மூணாவது மனுஷரோட பழகணும். பழக கூட சொல்ல சார், நானு பழகணும். ஆனா இந்த உலகத்துல அப்படி இருக்கவே முடியாதுமா, யதார்த்தம் வரதான் செய்யும். அவங்க கூட குறைச்சி நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களை பற்றி சொல்லையில் வந்து நான் இத்தனை பொண்ணு போட்டு வந்தேன், உங்களுடைய பொது மரியாதைக்கு அவங்க ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற வார்த்தைகளில் குந்தகம் வந்துருமோன்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. இருக்கலாம் சார். இப்போ வந்து எப்படின்னா சைக்காலஜிக்கல் இஷ்யூ தாமா, இது ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு அப்படி ஒரு நினைப்பு சார். எல்லாருமே வந்து எங்க வீட்டில் அண்ணன்கள்லாம் நல்லா இருக்காங்க, எல்லாம் வசதியா இருக்காங்க, அதை வச்சு அவளை மதிக்கிறா, எங்க மாமனார் மாமியார் என்ன மதிக்கிறாங்க, என்ன கவனிக்கிறாங்க. ஆனா ப்ராமிஸா கிடையாது சார். மூத்த மருமக தான் எங்க மாமனாருக்கு. அதே மாதிரி அவங்க என்ன போட்டதுன்னு எங்களுக்கு தெரியாது, இளையவங்களுக்கு தெரியாது. இளையவங்களுக்கு போட்டு வந்தது அவங்களுக்கு மூத்தவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க சிம்பிளா கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் இல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது எப்படி வந்தாலும் அந்த சூழ்நிலையை அப்படியே மறைச்சிடுவாங்க மாமியார். மறைச்சிட்டு மூத்த மருமகள் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, எந்த விஷயத்துல மூத்த மருமகள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எஸ், வேற மூத்த மகளுக்கு தான் மருமகளுக்கு தான் மரியாதைன்னு சொல்லப்பட்டாலும் வசதியான மருமகள் என்று வருகிற போது மரியாதை அவங்களுக்கு அதிகமா, இல்ல வசதி இருந்தாலும் இல்லாட்டியும் மூத்த மருமகளுக்கு தான் மரியாதை அதிகமா? இப்போ நாங்க வந்து கடைசி மருமகள் என்னதான் நகை நிறைய போட்டு வந்தாலும் எங்க கிட்ட வந்து நாங்க ரொம்ப கடைக்குட்டின்றதுனால கொஞ்சம் ஒரு லேசினஸ் இருக்கு. விருந்தோம்பல்னு பார்த்தா எங்க பெரிய அக்காவையும் ரெண்டாவது அக்காவையும் அடிச்சிக்கவே முடியாது. ஸோ ஒரு கும்பல்ல ஒரு 10 பேர் 15 பேர் சேர்றாங்க அப்படின்னும் பொழுது அங்க எல்லாரையும் கவனிக்கிறதாகட்டும், அவங்களோட வயிறை நிறைச்சு மனசுல இடம் முடிச்சிருவாங்க. நிறைச்சு மனசுல. ஆமா ஆமா. அதே மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்க, சின்ன மருமகள் அல்லது இளைய மருமகள் கடைக்குட்டி மருமகள் கொஞ்சம் லேசியா தான் இருப்பாங்க. கொஞ்ச நாள் நாங்க பேச மாட்டோம் ரெண்டு பேருமே. 2 வருஷத்துக்கு முன்னால அப்ப எங்க நாத்தனார் கல்யாணம் வச்சிருந்தோம். ஆனா கடுமையா ரெண்டு பேருமே உண்மையை பேசுறீங்க. எங்க நாத்தனார் கல்யாணம் வச்சிருந்தோம். அப்ப நாங்க தான் செலவு பண்ணி நகை நட்டு எல்லாம் போட்டோம். ஆனா பத்திரிக்கையில பேர் போடுறதுக்கு சண்டை. நான் சொல்றேன் நம்ம தான் செலவு பண்ணோம். அப்ப என் பேர் உங்க பேர் தான் போடணும். இவங்க 10 வருஷம் பேச மாட்டாங்க. அவ்வளவு சண்டை அவங்க பேர் தான் போட்டாங்க. நான் சண்டை போட்டு போயிட்டேன் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்ட்டு. அப்ப அவங்க வரவே இல்லை கல்யாணத்துக்கு. பேர் போட்டதுக்கு வந்தாங்களா கேளுங்க. அதாவது அவங்க வந்து செலவு பண்ணாங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா ஆரம்பத்துல வந்து எங்க வீட்டுக்காரர் தான் 10 வயசுல இந்த ஊருக்கு வந்து அவங்க எங்க குடும்பத்தை காப்பாத்துறதே எங்க வீட்டுக்காரர் தான். நான் என்ன சொல்றேன், என் புருஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்களாம் ஆளானீங்க. பேர் கட்டாயம் போட்டாதான் அதுக்கு ஒரு மரியாதையா உண்டு. பேர் போட்டு கொண்டு போனாங்க சார். கொண்டு போனதுக்கு இவங்க வரல. இவங்க பாத்ரூம் போனவங்க வெளியே வரவே இல்லை. அதெல்லாம் சொன்னா சண்டை வரும். போனாங்க வெளியே வரல. என் மாமியார் என் வீட்டுக்காரர் 2 பேரும் பேருக்குறாங்க. இவங்க என் பேரை எப்படி போடலான்னு அதுக்கு ஒரு சண்டை. இவங்க வீட்டுக்கு வந்து கிழிச்சிட்டாங்க பத்திரிக்கை. இவங்க கிழிச்சாங்களா அவங்க கிழிச்சாங்களா அது சரியா தெரியல. திருப்பி பத்திரிக்கை அடிச்சோம். மிகப்பெரிய சங்கடமா இருந்துச்சு. அப்ப இந்த ஊர்ல நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எங்க ஊருக்கே போயிட்டேன், திருநெல்வேலிக்கே போயிட்டேன். நான் கல்யாணத்தன்னைக்கு திருப்பி நாத்தனாருக்கு வளகாப்பு வந்துச்சு. நாங்க தான் மோதிரம் செஞ்சோம். ஆனா எங்க அத்தான் அவரை கூட்டு போய் தான் போட சொன்னோம். நாங்க போடல, நாங்க தான் செஞ்சோம். அதாவது பொருளாதார பொறுத்த மட்டுக்கும் ஒருத்தர் உயரவும் செய்யலாம், ஒருத்தர் தாழவும் செய்யலாம். அது அவங்கவுங்களோட தலையெழுத்தை பொறுத்தது. அது நம்ம பொறுப்பாக முடியாது இல்லையா? அதனால அந்த மூத்த மகன் அவங்களுக்கு தான். இது ரொம்ப நாள் எனக்கு கேட்கணும்னு ஒரு இது கேட்க முடியல. அன்னைக்கு இங்க வந்து நான் கேட்டேன். மனசுல ரொம்ப நாள் இருந்துச்சு. ரைட், வேலை முடிஞ்சது. இருந்தாங்க வேலை முடிஞ்சு வச்சா. சொந்தத்துல எடுத்த மருமக, அசல்ல எடுத்த மருமக, இது ரெண்டுல என்ன வித்தியாசம்? அதாவது உறவுக்குள்ளே ஒரு இதுக்குள்ளே எடுத்தது. அந்த ஊர்ல அவங்க சொந்த ஊர்ல பொண்ணு எடுத்தா ஒரு முக்கியத்துவம். என் ஊர் பொண்ணு. அதுதான் நான் கேக்குறேன். அதான் அவங்க எங்க நடுமருமாவ எங்க மாமியாரும் ஒரே ஊரு. நான் என்னதான் நல்லது செஞ்சாலும் அவ எங்க ஊரு எங்க சொந்தம் அவளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க ஊரு அவங்க அம்மா ஊருன்னும் போது ஒரு முக்கியத்துவம் அவங்க இருக்கும். நான் உங்கள்ட்ட ஃபைனலா ஒரு கொஸ்டின் வைக்கிறேன், கொஞ்சம் கரெக்டா பதில் சொல்லிருங்க. நீங்க எல்லாரும் மனசுல அப்பப்ப நினைக்கக்கூடியதான் இந்த கேள்வி. ஒருபோதும் வாழ்க்கையில மூத்த மருமகளா மட்டும் இருக்கவே கூடாதா? முதல்ல போகும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது சார். ஆனால் இளையவங்களுக்கு அட்வான்டேஜ். நம்ம 10 வருஷம் பேரை காப்பாற்றிட்டு வந்திருப்போம். இவர் கொழுந்தார் இப்படி, இவங்க வீட்டுக்கு சாப்பாடு எப்படி பிடிக்கும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க வந்து 10 நாள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது. கொழுந்தார் எப்படிப்பட்டாலும் மாமியார் என்ன விஷயத்தை கோவப்படுவாங்க, வீடு எப்படி வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டு 10 வருஷம் போராடி இருப்போம் அந்த பேரை வாங்குறதுக்கு. மூத்த மருமக தான் சொல்லி 10 நாள் பேரை தட்டிட்டு போயிடுவாங்க. ஒருபோதும் மூத்த மருமகளா பெரிய மருமகளா வரவே கூடாதுங்க. அப்படி பெரிய மருமகளா வரதா இருந்தா கொஞ்சம் ஹை கிளாஸா வந்துடணும். கொஞ்சம் தாழ்மையா வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது எப்போ பாரு சொல்லி காமிச்சிக்கினே இருக்கிற மாதிரியே இருக்கும்.
மகன் மேலே இருக்கிற பாசம் மாதிரி மருமக மேலே இருக்காது. நம்மள அடிமையாகவே நினைப்பாங்க சார் அவங்க. அடிமையாவே நினைப்பாங்க. ரெண்டாவது போனாவே அவங்களுக்கு கீழே தானே நம்ம முந்தி போக முடியாது. எது செஞ்சாலும் நம்மள அங்கே மூக்க உடச்சிட்டே இருப்பாங்க. நம்மள அவங்க அடிமை நினைப்பாங்க. நான் மூத்தவளாக இருக்க வேணாம்னு நினைக்கிறேன். அவங்க மூத்தவளாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படின்னா புரியல. மூத்த மருமகளாக எனக்கு இருக்க பிடிக்கல. மூத்த மருமகளா மட்டும் வரவே கூடாது, ஏன்னா இந்த சுமையை தாங்க முடியாதுன்னு ஒரு காரணம் இருக்கும்ல. நமக்கு நிறைய வேலை இருக்குங்க சார். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாயிடும், நாம் தான் இட்டுன்னு போகணும், நம்ம கிட்ட தான் வருவாங்க. அப்போ வந்து நமக்கு அந்த கடமைகள் நிறைய இருக்குது. பெரியவங்களா இருக்கிறதுனால நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்கூலுக்கு போகிற நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் அவங்க வந்து என்ன ஆஸ்பத்திரிக்கு போகணும், நம்ம கிட்ட தான் வருவாங்க. சின்னவங்க கிட்ட போக மாட்டாங்க. ஏன்னா நீங்க தானே பெரியவங்க, நீங்க தான் செய்யணும். எல்லாத்தையும் நம்ம தான் எடுத்து பார்க்கணும். ஆமா, சுமைகள் நிறைய கடமைகள், சுமைகள் நிறைய. நமக்கு ஒர்க்குன்னு போது கூட அவங்க ஒர்க்கை தான் நம்ம பார்க்குற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். ரைட். சார் நாங்கள் வந்து ஹோட்டல் வச்சுருக்கோம், ப்ளஸ் விவசாயம் பண்ணுறோம். அவங்க வந்து இளைய மருமகள். அவங்க வந்து என் பசங்க நான் இதில் இருந்தால் நான் வேலை செய்ய முடியாது. என்னோடய பசங்க வந்து நான் வெளியே எடுத்துகிட்டு போய்ட்டு தான் படிக்க வைக்க முடியும். இதில் ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு என் பசங்களை டெவலப் பண்ண முடியாதுன்ட்டு அவங்க தனியாக போயிட்டாங்க. அவங்க சின்னவங்கன்றதுனால அலைக்க போயிட்டாங்க. பெரியவங்கன்றதுனால நம்ம எல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. எப்போ எனக்கும் ஒரு ஃபீலிங்காக இருக்கும், நம்மளும் நம்ம பசங்களை நல்லா படிக்க வைக்கணுமே, நம்ம இதுலேயே இருக்கோம், இதில் மாட்டிக்கிட்டோமே, பெரியவங்களா இருக்கிறதுனால தான் இதில் மாட்டிக்கிட்டோம். நான் ரெடி சார். பட் ஆனால் வந்துட்டு பசங்களை படிக்க வைக்கணும். அதேதான், அவங்களுக்கு பசங்க இருக்காங்கல்ல. எனக்கும் என் பசங்களை நல்லா படிக்க வைக்கணும்ன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. நீங்க போன மாதிரி அலேக்கா அவங்களால போக முடியாது. அவங்க சொன்னாங்க அலேக்கா அப்படியே அவங்க பாட்டு தாண்டாம தட்டிக்கிட்டாம போயிட்டாங்க. ஆமா சார். மூத்த மருமகளா மட்டும் வரவே கூடாது, ஏன்னா இந்த சுமையை தாங்க முடியாதுன்னு ஒரு காரணம் இருக்கும்ல. நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல ஒரு ஓட்டு வீடு கட்டி, இப்போ அடுத்தது திரும்ப ரிஜிஸ்டர் பண்ணி திரும்ப அதில் போட்டு, எனக்கு வந்து வீட்டில் வந்து நான் ஒரு 17 வருஷம் சம்பாதிச்ச காசு எல்லாம் எனக்கு வீட்டிலே மடங்கி போயிட்டு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே எனக்கு வீட்டில் போயிட்டு, கிராமத்தில் போய் அவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணது இதாகல. இப்போ மூத்த மருமலா இல்லாமல் நான் அடுத்தடுத்த மருமலா இருந்தேன்னு வச்சுங்களேன், எனக்கு இவ்வளோ என்னோட உழைப்பு, என்னோட காசு வந்து இவ்வளோ வீணாயிருக்கு. நீங்க தனியாக வீடு கட்டிட்டு போயிருக்கலாம். ஆமாம், இளைய மருமகளாய் மட்டும் இருக்கவே கூடாதுப்பா அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க உள்ள வந்து அவங்க ஒரு லைஃப் ஸ்டைலில் காட்டியிருப்பாங்க. இப்படி இத்தனை மணி நேரத்தில் சமையலை முடிக்கணும், இந்த நேரத்தில் இது செய்யணும். இப்போ நம்ம ரெண்டாவது போய் புதுசாக ஒரு ஃபார்ம் பண்ண முடியாது, அவங்கள தான் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய விருப்பம் என்னோட ஸ்டைலை வந்து நம்ம காட்ட முடியாது. அவ இந்த நேரத்தில் எல்லாம் முடிச்சிருவா, அப்போ நீ ஏன் இவ்வளோ லேட்டாக செய்கிற அப்படின்ற ஒரு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்க முடியாது. அவங்கள மாதிரியே தான் நம்மளும் செய்ய வேண்டி வரும். இளைய மருமகள்கள் மூத்த மருமகள்கள் ஒரு குடும்பத்தில் எப்படி இயங்குகிறார்கள் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். குடும்பங்களுக்கான ஒரு நீயா நானா, உங்க குடும்பத்திலேருந்து ஒருத்தங்க ரெப்ரசென்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஷோ. மூத்த மருமகள்கள், இளைய மருமகள்கள், பேசுவோம். உங்க 2 பேருக்குள்ள என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன பொறாமைன்னு இருக்கும். இது ஒன்றும் தப்பு இல்லை, ஆம்பளை பொம்பளை எல்லாருக்குமே இருக்கு, ரைட்டா? அவங்க வீட்டில் சோஃபா வந்துருச்சு, நம்ம வீட்டில் ஒரு சோஃபா வந்துடும். அவங்க வீட்டில் 32 இன்ச்சுனா நம்ம 36, 38க்கு போயிடுவோம். அது மாதிரி எங்களுடைய இளைய மருமகள் வாங்கிருச்சுன்னு பெரிய மருமகள் வாங்கின பொருள் என்ன, பெரிய மருமகள் வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு இளைய மருமகள் வாங்கின பொருள் ஜாலியாக சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. ஒரு ஃப்ரிட்ஜு நாங்கள் வாங்குறோன்னு வச்சுங்க, ஃபஸ்ட்டு 2 வாரம் 3 வாரம் கூட இருக்காது, வந்து பார்த்துட்டு அதோட கொஞ்சம் ஹைட்டு, அதோட கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக வாங்கிடுவாங்க. அவங்க வாங்குறது அவங்களே சொல்லட்டுங்க, நீங்கள் அவங்கள பார்த்து என்ன ஜாமான் வாங்கினீங்க, அவ்வளோதான் என் கேள்வி. தோடு வாங்கியிருக்கேன் சார். தோடு ஒரே மாதிரி இருக்கேன் சார். அவங்க வாங்கி மறுவாரம் வாங்கினேன் சார். மறுவாரம் அடிக்கிறான், டகால் அடிக்கிறான். அங்கே பாருங்க, க்ளோஸ்அப்பில் போப்பா, அந்த காதுக்கு ஒரு க்ளோஸ்அப் போங்க. அவங்க வீடு வாங்கினாங்க, நாங்களும் வாங்கணும்னு சொல்லி ஒரு வீடு வாங்கி. நீங்களும் வீடு, ஓகே. 2 வீலர் வாங்கணும். 2 வீலர், ஆமாங்க சார். அவங்க வாங்கினாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்கினீங்க, ஓகே. வீடு கட்டணும் சார். வீடு அவங்கள மாதிரி நம்மள ஒன்று கட்டிடுவோம், நல்லா அதை விட நல்லா கட்டணும். ஓகே. நாங்களும் வீடு வாங்கணும் சார். அவங்க வீடு சொந்த வீட்டில் இருக்காங்க, நாங்களும் சொந்த வீடு. நம்மளும் சொந்த வீடு. ஆமாம், சூப்பர். போங்க. சென்னையில் வந்து நாங்கள் எல்இடி வாங்கினோம் சார். அவங்கள பார்த்து நீங்களும் எல்இடி வாங்கினீங்க. அவங்க வீட்டில் போய் பார்த்தீங்களா? ஆமாம், பார்த்துட்டு அதை பார்த்து உடனே நானும் அது மாதிரி வாங்கிட்டு வந்தோம். நான் என்னுடைய கோ சிஸ்டரை பார்த்து இதை வாங்கினேன். நான் ஏன் இதை கேட்குறேங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பொறாமைன்னு மட்டும் இதை பார்க்க முடியாது, ஒரு நாடே பொறாமையில் வளருது. ஒரு பக்கம் எல்லார் வீட்லையும் ஏன் கட்டில் வாங்கணும், இன்னொரு வீட்டில் கட்டில் இருந்துச்சுன்னு தான் பார்த்து வாங்கணும், தரையில் படுத்துருந்தாலாம். டிவியே எல்லார் வீட்லையும் வாங்கணும், அதுக்காக தான். சோஃபா செட், டைனிங் டேபிள் எஸ்பெஷலி நம்ம வாங்கினதுடைய பல காரணம், இன்னொருத்தர் வீட்டில் பக்கத்து வீட்டில் டைனிங் டேபிளில் சாப்பிட்றது பார்த்துட்டு தான். அதனால் அந்த பொறாமை ஒன்றும் தவறான பொறாமையெல்லாம் கிடையாது, அதை வச்சு தான் எல்லாமே வளருது. நிறைய பேர் வீடு எத்தனை பேர் சொல்லிட்டாங்க பாருங்க சார். அப்படியே கோ சிஸ்டர் பார்த்து நான் பொருள் எல்லாம் வாங்கணும்னு நினைக்கல, அவங்க பசங்களை மாதிரி என்னுடைய பையனையும் படிக்க வச்சிடணும். சூப்பர். அவங்களோட சாரி பார்த்து வாங்குவேன் சார். அதே மாதிரி நீங்களும் சாரி வாங்குவீங்க? வாங்குவேன். வேறு
அவங்கள பார்த்து டிவி வாங்கினேன். ஆ. அப்புறம் அந்த காதுல போட்டிருக்க ரிங் வாங்கினேன். ஆ. ஓ அதே மாதிரி தாங்க போட்டிருக்காங்க அவங்களும். சரி அவங்க வீட்டில் இப்போ எல்இடி வாங்கியிருக்காங்க சார். ஒரு வாரமாக நான் சண்டை போட்டுகிட்டே இருக்கேன். அதே மாதிரி வாங்கணும். சண்டை போட்டுட்டே இருக்கு. ஆமாம். என்ன கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அது ரைட்டு. அவங்க ஒரு மாதிரி 800 வாங்கிட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நம்மளும் வாங்கணும்னு இருந்தது. லைட்டா பக்குன்னு இருந்துச்சா இல்லையா? அது உள்ளதான், எல்லாருக்கும் உள்ளதான். அது உள்ள. ஏன்னா நம்ம எல்லாருமே டபுள் இயரிங்ல இருக்கோம், நம்ம ஒன்றும் இது பண்ணலையே. போக வரலாம் பார்த்தீங்கன்னா 2 வீலர் கஷ்டமா இருக்குல்ல. இது நம்ம டிரைவ் பண்ணிட்டு நம்மளும் அது மாதிரி வாங்கணுன்ற எண்ணம் இருக்கு. அவங்க வீட்டுக்காரர் கார் ஓட்டிட்டு போற, நான் மட்டும் எனக்கு எங்க வீட்டுக்காரர் கார் ஓட்ட தெரியாது. பாரு அவ பாரு கார் ஓட்டி இட்டுன்னு போறாங்கல்ல, அது மாதிரி நீ இட்டுன்னு போ, நீ கத்துக்கோ, சண்டை வாங்குவேன். அந்த ஆசை எனக்கு இருக்குது. இருக்கு. ஓகே. கார் வாங்கி எங்க வீட்டுக்காரர் என்ன வச்சுன்னு ஓட்டணும். ஆனா அவ ஓட்டுற மாதிரி அவங்க தெரு வழியா ஓட்டுற வண்டிய பக்கத்துல. நான் அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு போகும்போது வாஷிங் மிஷின் இருந்தது. அது முதல்ல வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு வந்த உடனே வாஷிங் மிஷின் வாங்கிட்டேன். அவங்க ஆனால் ஃபஸ்ட்டு வாங்கியிருப்பாங்க. நான் பார்த்துட்டு வந்தோடனே சித்தி வீட்டில் இது இருக்குதுமா, நம்ம உடனே வாங்கி ஆகணும் அப்படின்றதுக்காக வாங்கிடுவோம் நாங்கள். உழவு பார்க்கறதுக்குனே மைக் கொடுங்க. எதுக்கு வருவாங்க? உழவு பார்க்கறதுக்குனே 500 ரூபாய் ஆட்டோ சார்ஜ் பிடிச்சின்னு வருவாங்க. வந்து பார்த்துட்டு அதே போய் அது எப்படி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கினா, ஏன்னா அங்கே தான் போனோன்னா பசங்கிட்ட சொல்ல முடியும்ல. அது தெரிஞ்ச மாதிரி ஒரு பந்தா காட்டியதுக்கு அது எல்லாம் தெரிஞ்சுக்கின்னு அங்கே போய் அதே மாதிரி ரிப்பீட் அடிச்சிடுவாங்க. நீங்க ஒன்றும் பெருசா அவங்கள பத்தி வருத்தப்படாதீங்க. உங்களோட ஒரு கிளாஸ் தான் கூட படிச்சிருக்காங்க. சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க முதல்ல அவங்க படிக்காதவங்க. ஓகே ஓகே. எங்கிட்ட இருக்கவங்க 2 தரப்புலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த இடத்துல ரொம்ப ஒத்தாசையாக இருந்தார்கள்? என்னோட திருமணம் சொல்லலாம் சார். உங்க கல்யாணம்? என்ன திருமணம் மாமியார் பார்த்து வைக்கல, இவங்க தான் முன்னாடி இருந்து எல்லாமே செஞ்சாங்க கஷ்டப்பட்டு. மாமியார் நகைலாம் கூட எதுவும் கேட்கல, என்ன ரொம்ப சிம்பிளாகவே போதுன்னுட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து தொட்டு எல்லாமே முன்னே இருந்து பார்த்தாங்க. எந்த ஒரு சின்ன கஷ்டமாக இருந்தாலும் தட்டி கொடுப்பாங்க. அதனால ஒரு தன்னம்பிக்கை ஓட்டி எந்த சூழ்நிலை இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. சூப்பர். வேலையே இல்லைனா கூட எதனா வியாபாரம் பண்ணி பழச்சிக்கலாம், கவலையே படாதுனாங்க. அதே மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் அவங்க வீட்டில் அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்கும். அவங்க ஒரு எட்வைட்டாக சொல்லுவாங்க, நான் ஆலமரம் என்னை சுற்றி விழுதுகள் இருந்துகிட்டே இருக்கும். குறைஞ்சது 20 பேர் 10 பேராச்சும் அவங்க வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதை பற்றி நமக்கு அதை மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை. வேற அவங்க எந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையாக இருந்தார்கள்? கல்யாணம் ஆனதுலேருந்தே சமையல் ஃபுல்லாக அவங்க தான் பார்ப்பாங்க. எதையுமே என்னை செய்ய விட மாட்டாங்க. சந்தோஷமாக எனக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க. என்னுடைய கணவன் இறந்த டைமில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களுடைய சப்போர்ட்டெல்லாம் தான் எனக்கு சீக்கிரமாக நான் வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்றைக்குமே அவங்க எனக்கு ஒரு கூட பிறந்த சிஸ்டர் மாதிரி தான் அவங்க. இந்த சைடும் சொல்லலாம், உங்களிடம் எந்த இடத்தில் ரொம்ப ஒத்தாசையாக இருந்தாங்க உங்கள் கோசிஸ்டர்? சார் நாங்கள் வீடு கட்டும்போது காசு குறைஞ்சது சார். என் தங்கி அவங்க எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்து நீ வீடு கட்டி முடிச்சுக்கோ, நகையெல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. நகையை கொடுத்தாங்க? நகையெல்லாம் கொண்டாந்து தூக்கி வந்து கொடுத்து நீ வீடு கட்டி முடிச்சுக்கோ. வெரி குட். வேற எந்த இடத்தில் ஒத்தாசையாக இருந்தார்கள்? நாங்கள் வந்து உண்மையை சொல்ல போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது 2 பேருமே வந்து ராணுவப்பேட்டைன்னு சொல்லுவாங்க, கமான்பேட்டை. அதில் இருந்த அண்ணன் தம்பி 2 பேர் ராணுவத்தை பணிபுரிந்தவங்க 2 பேருமே. இப்போ 2 பேருமே கணவனை இழந்தவர்கள். அப்போ வந்து முதல்ல என் கணவர் இறந்தார், அடுத்தது அவர் கணவர் இருந்தார். அதனால் அப்போ வந்து அவங்க சில சடங்குலாம் பண்ணப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது, அம்மா வீட்டு சப்போர்ட்டும்லாம் யாரும் இல்லை. அந்த சடங்குலாம் பண்ணியே ஆக வேண்டியது. ஆனால் அதே போல் சடங்கு எவ்வளோக்கு நடந்தப்போ நான் அதை தடுத்து நிறுத்தினேன். நான் அதை பண்ணக்கூடாது. ஆனால் அவள் என்னோட 10-15 வயசு சின்ன பொண்ணு அவள். அதனால் கண்டிப்பாக அந்த சடங்கு நான் பண்ணக்கூடாது. வளையல் எடுக்கிறதோ பூவை எடுக்கிறதோ பொட்டு எதுவுமே கூடாது சொல்லிட்டு அவளுக்காக நான் வந்து சப்போர்ட் பண்ணி அவள் வீட்லேயும் வந்து அவங்க வீட்லேயும் கிராமத்தை சேர்ந்தவங்க தான். அதுக்காக நான் வந்து உண்மையில நான் வந்து சந்தோஷப்படுறேன் வந்து சொல்கிறதுக்காக. எந்த இடத்துல உங்களுடைய கோசிஸ்டர் உங்கள்ட்ட ரொம்ப ஒத்தாசையாக இருந்தாங்க? எனக்கு அக்கா தங்கை கிடையாது, நான் வீட்டில் ஒரே பொண்ணு. 2 கோசிஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த அக்கா தங்கை அந்த ஃப்ரெண்ட்லி டச் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். சண்டை சச்சரவு இல்லை சிரிப்பு கலாட்டா எல்லாமே எனக்கு இவங்க 2 பேர்கிட்ட தான் கிடைச்சிது. என் ஹஸ்பண்ட் வந்து மரைன் இன்ஜினியர். ஸோ அவங்க வந்து 6 months ஆன் 6 months ஆஃப். அது மாதிரி அவங்க வெளியே இருக்கும் பொழுது என்னோடய ஃபீலிங்ஸ் புரிஞ்சு எப்படியும் வீக்லி ஒன்ஸ் ஒரு ஃபோன் அடிச்சிருவாங்க. 15-20 days ஒன்ஸ் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுருவாங்க. வீட்டுக்கு வந்து என்னை பார்த்துட்டு அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் லீவில் வந்தால் என்னோட ப்ரைவேசி பாதிக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அந்த டைமில் நாங்கள் தான் அவங்கள போய் பார்ப்போம். என் ஹஸ்பண்ட் வந்து டியூட்டியில் இருக்கிற டைமில் அவங்க எப்படியும் ஒரு 15 days ஒன்ஸு வந்து பார்த்துருவாங்க. ஓகே, நான் கெஸ்ட்டுங்கள்ட்ட போகணுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் அந்த ஷோ பார்த்துட்ருக்கீங்க. ஒரு குடும்பத்துடைய ஆதாரமான விஷயமாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை 2 தரப்புலையுமே ரொம்ப ஓப்பனாக பேசினாங்க. இதை பற்றி முதல்ல என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது அந்த ஃபைனர் ஃபீலிங்ஸ், நாங்க சைக்கியாட்ரியில படிக்காத ஃபீலிங்ஸ் எல்லாம் இங்கே வெளியே வருது. அது ரொம்ப அழகா இருக்குது. எக்ஸலென்ட். அதான் ஷோவோட ஐடியாவே. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க,
கரன்சி, அதாவது பணம் இருக்கவங்கள ரொம்ப மதிப்பாங்க அப்படிங்கிறாங்க. சோஷியல் கரன்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ஜஸ்ட் ஆப்போசிட். பணம் இருக்காது. இப்போ அவங்க சொல்கிறாங்க, இவங்களை பற்றி சொல்கிறாங்க, ஷீ லுக்ஸ் வெரி சாட்டிஸ்ஃபைடு, வெரி ஹாப்பி. பட் அவங்க தான் பணக்காரங்க, அவங்க பிள்ளைகளை மெடிக்கல் படிக்க வைக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. பட் அவங்களே சொல்கிறாங்க, என்னைய வந்து என் ஹஸ்பண்ட் இல்லாத போது வந்து பார்ப்பாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருக்கும்போது வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷீ கெயின்ஸ் இன் சோஷியல் கரன்சி. சோஷியல் கரன்சி என்னன்னா ஒரு இமோஷனல் சப்போர்ட் கொடுக்கறது, அவங்கள வந்து ஒரு ப்ராக்டிக்கல் வேல்யூ இருக்குது. வீடு கட்டுனா பணம் கொடுக்குறாங்கன்னாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கல் வேல்யூ. அது மாதிரி சிலவங்களை வந்து ஒரு மாமனாரோ மாமியாரோ ஒரு பப்ளிக்கில் ஒரு பெருமையாக சொல்லிக்கிடலாம். ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இப்படி சில விஷயங்களுக்கு தான் நம்ம சோஷியல் கரன்சிங்கும். அப்போ எப்போவுமே பணம் ஜெயிக்காது. துட்டு மணி காசுக்கெல்லாம் ஒரு லெவல் தான். அதுக்கு மேலே சோஷியல் கரன்சியில் ஜாஸ்தி இருக்கவங்க இப்போ அதுவும் அங்கே இருக்கிறாங்க, கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஷீ ஹாஸ் லாட் ஆஃப் சோஷியல் கரன்சி. இவங்க ப்ராக்டிக்கல் வேல்யூ எல்லாமே வச்சுருக்காங்க. பட் என்னதோ அவங்க செஞ்சு ஏதோ ஒரு டாக்டிஸ் ஃபாலோ பண்ணி ஷீ இஸ் வெரி கான்ஃபிடென்ட், ஷீ இஸ் ரூலிங் ஓவர் த இது. அவங்க ஒரு சோஷியல் கரன்சி ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்களுக்கோட இணைஞ்சு போகிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் அப்படியே ஒரு இது மாதிரி ட்ராவல் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், அதாவது கொஞ்சம் நாள் கழித்து நம்ம இன்லாஸோட தான் ரொம்ப அன்பாகுவோம். நம்ம பிறந்த வீட்டிலோட கூட இன்லாஸோட ரொம்ப ஐக்கியமாயிரும். இது நான் ப்ராக்டிக்கலாக பார்த்த உண்மை. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை எல்டிஆ, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை எல்டிஆ, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஊவியா ஆக்சுவலாக பொதுவாக விமர்சனம் செய்யப்படக்கூடிய ஒரு வியூ வந்து இந்த கோ சிஸ்டர்ஸ். தமிழ் குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்படி ஆளுங்க சண்டை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டான சொல்லப்படும். ஆனால் அதை தாண்டி இவங்களுக்குள்ள ஒரு பெரிய கனெக்ட் இருக்குங்கிறத மட்டும் பார்க்க முடியுது. பொதுவாக அந்த சமூகம் வைக்கிற விமர்சனங்களை தாண்டி இவர்களிடம் இருக்கக்கூடிய விஷயம், ஆனால் அதற்குள்ளும் இருக்கக்கூடிய இன்னும் சரி செய்வதற்கு தேவைப்படக்கூடிய இடங்கள் எதுன்னு பார்க்குறீங்க? இதில் வந்து ரெண்டு தரப்புலையும் ஒருவேளை வந்து இந்த ரொம்ப ஒரு மாடர்னைஸ்டு விமன் இல்லாததுனாலையா என்னன்னு தெரில, ரொம்ப ஓப்பனாக பேசினேன். யாருமே எதையும் வந்து ஷோவுக்காகவும் பேசலை, மறைக்கணும்னு நினைக்கல. தாங்கள் பேசுகிற விஷயங்கள் வந்து அதனுடைய எவ்வளவு கனபரிமாணங்கள் உள்ளதுங்கிறத பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படல. ஜஸ்ட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாங்க. அதாவது எனக்குள்ள மரியாதை கிடைக்கல, எனக்குள்ள இடம் கிடைக்கல, எனக்குள்ள ரெக்கக்னேஷன் கிடைக்கல. அதில் வரக்கூடிய கான்ஃப்ளிக்ட்டு கான்ட்ரடிக்ஷன் ரெண்டையுமே அவங்க வந்து இந்த தரப்புலையும் பேசினாங்க, அந்த தரப்புலையும் பேசினாங்க. இப்போ நான் முக்கியமாக இதில் வைக்கக்கூடிய விமர்சனம் என்பது இது ஏற்கனவே இருக்கிற அமைப்பை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கின்ற ஒரு அமைப்பு, ஏற்கனவே இருக்கின்ற ஒரு ஒரு அநீதியான சமூக அமைப்பு என்று எங்களால் சொல்லப்படுகின்ற விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பை தாங்குகின்ற அமைப்பு என்பது பொதுவான விமர்சனம். இதில் குறிப்பாக இந்த ஷோவில் நான் எடுத்து சொல்ல விரும்புகிறது என்னன்னா, இந்த அமைப்பிலிருந்து எது நவீன பெண்கள் உலகத்தில் மிஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிமைகளாக வைத்திருந்த போதும் கூட அந்த அமைப்பில் பெண்கள் ஒன்று கூடுவதற்கான இடம் நிறையா இருந்திருக்கு, அந்த ஸ்பேஸ் இருந்திருக்கு. அவர்கள் வந்து தங்களுக்குள்ளார வந்து உறவு வைத்து கொள்ள, உரையாட, உதவி செய்து கொள்ள, அந்த உறவின் அடிப்படையில். இப்போ இதே உதவியை வந்து இவங்க ஒரு தோழிக்கு செய்ய முடியாது, செய்வதற்கான ஸ்பேஸ் இந்த சமூகத்தில் கிடையாது. ஆனால் இவர்களுக்குள் உதவி செய்து கொள்ள முடியுது. இன்னைக்கு வந்து ரொம்ப இண்டிவிஜுவலாக பிரிந்து போகும் பொழுது இந்த நவீன பெண்கள் வந்து இதற்கு மாற்றாக இன்னொரு பெண்கள் உலகத்தை கட்டமைக்கணும் இல்லையா? அது இந்த டிரான்சிஷனில் நடக்கலை. அஃப்கோர்ஸ் இனி நடக்கும், நடந்தே தீரும், அது வேற விஷயம். இங்கே வந்து நிறைய பெண்களுக்கு இடையில வந்து குடுக்கல் வாங்கல் இருக்குது, உறவு இருக்குது, சப்போர்ட் இருக்குது. ஆனால் வந்து இதிலிருந்து பிரிந்து யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பெண்கள் தானாக வெளியே வந்தாலும் சரி, அல்லது சமூகத்தால் துரத்தப்பட்டாலும் சரி, அவங்களுக்கு வந்து இந்த ஏரியா பெரிய அளவில் வந்து இழப்பீடு உண்டாகுது. அந்த இழப்பை வந்து எதை வைத்து சரி செய்வது என்பதை நவீன பெண்கள் முடிவு செய்ய வேண்டும். நவீன பெண்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புக்குள்ளேருந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. ஐடியிலையோ, பேங்க்லையோ, மீடியாலையோ, அல்லது வெவ்வேறு செக்டர்லையோ, அல்லது ஈவன் ஃபெமினிஸ்டாக இருக்கவங்க கூட இப்படியான ஒரு உலகம் இருக்கு. சிக்கலும் பிரச்சனைகளையும் சரி செய்து கொள்ளக்கூடிய மெக்கானிசத்தை இயல்பாகவே தனக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுக்குள்ள இருக்கு.
அதாவது நவீன பெண்கள் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆளுமை நிறைந்த மொழி இருக்கு பாருங்க. மொழி இயல்பான ஒரு சொன்னாங்கல்ல, நான் தான் ஆலமரம். இவங்க தான் சொன்னாங்க, இவங்க வந்து நான் ஒரு ஆலமரம், என்ன சுத்தி விழுதுகள் இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னது. இந்த லாங்குவேஜ் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன பெண் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற ஒரு ஐடி நிறுவனத்திலேயோ அல்லது பெரிய 40,000 50,000 மாசம் ஊதியம் பெறக்கூடிய பெண்களிடம் இந்த லாங்குவேஜ் இல்ல. அதுதான் ரொம்ப பெரிய இழப்பாக நான் பார்க்கிறேன். இல்ல, ரொம்ப சரியான ஒரு விஷயம். ஓவியா வந்து இந்த ஷோவை பயங்கரமா கூர்ந்து கவனிச்சிருக்காங்கிறத நான் பார்க்க முடியுது. வெளியில பாத்தீங்கன்னா மொழி தொடர்ந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கப்போ குடும்ப அமைப்புக்குள்ள அந்த மொழி ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது ஒரு மகிழ்வான ஒரு விஷயம். லைஃபை இங்க பார்க்க முடியுது. ரொம்ப இதுல வந்து என்னன்னா யார் மீதுமே தவறில்லாமத ஒரு நிலைக்குள்ளதான் அந்த அமைப்பு இருக்கு. யதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா இது உண்மையிலேயே மனதளவில் இருக்கக்கூடிய சிக்கல் தானே ஒழிய நோபடி இஸ் ராங். அதுதான் இந்த ஷோவில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமே தான். இன்னைக்கு இந்த பக்கம் இளைய மருமகளாக இருந்து கொண்டு நீண்ட காலமாக உங்களுடைய மூத்த அக்கா மீது அல்லது உங்களுடைய கோசிஸ்டர் மீது நீங்கள் வைத்திருந்த பல அபிமானங்கள் உங்கள் மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க சொல்லி ஒரு தரப்பு நியாயம் இருக்குதான்ப்பா, ஏன் ஒரு புடவைக்கு இவ்வளோ கோச்சிக்கணுமா அப்படின்னு இவங்க இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருந்தப்போ அந்த புடவைங்கிறது வெறும் புடவை இல்லை, அது என்னுடைய மரியாதை, என்னுடைய அங்கீகாரம்னு இவங்க இத்தனை வருஷம் கழிச்சு இங்கே வந்து அவங்களுக்கு கண் கலங்குதுன்னா அது வெறும் புடவை இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ளே இவங்க புழங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இதுக்குள்ளே என்ன அப்படின்னு கேட்டால், இவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் இங்கே ஒரு தமிழ் குடும்பங்கள் ரொம்ப அழகாக இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறது இந்த ஷோவில் வந்து தெரியுது. அதன் பின்னணியில் ஒரு உண்மையும் ஒரு அன்பும், அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும், யாரை யார் விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிற அந்த பண்பாடும் இருக்கிறது. ரொம்ப அழகாக ஓவியா ஒரு விஷயம் சூப்பராக சொன்னாங்க. நவீன உலகம் இவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளத்தான் நிறைய இருக்கிறது, குறிப்பாக மொழி அப்படின்னு. எக்ஸலன்ட் ஷோங்க, பியூட்டிஃபுல் திங். கோ சிஸ்டர்ஸ் ஆர் ரியல் சிஸ்டர்ஸ். மூத்த மருமகள்கள் இளைய மருமகள்கள் யாருக்கு நான் பரிசு கொடுக்கிறது? நான் ஒரு ஆலமரம், என்னை சுற்றி எப்போதும் விழுதுகள் இருப்பார்கள். ஒரு மூத்த மருமகளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த குடும்பத்தை தாங்குதல். அவங்க வீட்டில் எப்போதும் ஒரு 10 பேர் 20 பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஒரு லைஃப் ஸ்டைல், என்ன ஒரு கல்ச்சருங்க. உண்மையிலேயே இவங்க மூத்த மருமகளாக இருக்கிறதுக்கு நீங்கள் இளைய மருமகளாக இருப்பதற்கும் கொடுத்து வச்சிருக்கதா வேணும். அதை தாண்டி நான் ஏழ்மையில் இருந்தேன், அதை உடச்சி கஷ்டப்பட்டு மேலே வந்து என்னுடைய பிள்ளைகளை ஆளாக்கி படிக்க வைத்திருக்கேன். தமிழ் குடும்பங்களுடைய அடிப்படையான விஷயமே தான். இந்த சமூகம் வளர்வதற்கான மிக முக்கியமான காரணம் எத்தனை ஏழ்மைக்கு நடுவிலும் பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வச்சணுங்கிற அந்த ஒரு தவிப்பும் அதற்கான தியாகமும் துடிப்பும் தான். வாங்க ஆலமரம், என்ன ஒரு வேர்ட் சொன்னாங்க உங்களுக்காண்டி. வாங்க மேடம். மல்லிகா மேடம், திருச்சி லண்டன் பிளைவுட்ஸ் அண்ட் ஹார்ட்வுட்ஸ் வழங்கும் மல்லிகா BA. வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட்மா. எனக்கு நகை இல்லாததால் நான் கொஞ்சம் கவனிப்பார், எனக்கான முக்கியத்துவம் குறைந்ததுன்னு அவங்க சங்கடப்பட்டதுனால இவங்களுக்கு நான் நகை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்க. திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வச்சர், இதில் நீங்கள் நகை வாங்கணும். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தது இதெல்லாத்தையும் தாண்டி இங்கே பேசப்பட்ட மொழி என்ன எக்ஸ்ட்ராடினரி லாங்குவேஜ். அதே மாதிரி அந்த கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் இன்னமும் அதை நம்முடைய வீடுகள் பத்திரமாக வைத்திருப்பதும் அதை வாழ்க்கையில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதும். உடன்குடி தமிழச்சியும் தூத்துக்குடி தமிழச்சியும். இங்கே வாங்க, ஒரு கேம் இருக்குது. இப்போ சுகர் ஃப்ரீ ஃபுட்ஸ் வழங்கக்கூடிய 10,000 rupees கிஃப்ட் வச்சர் இங்கே இருக்குது. இல்லை நீங்கள் வேகமாக வர்றீங்க, இருங்க. இதை 2 பேரும் இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டேன். யாருக்கு கொடுக்குறது நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியது. வீட்டில் எல்லாருமே அவள் நல்லா பேசுவா, அவளை கூட்டிட்டு போகலான்னு சொன்னாங்க. அவள் கொஞ்சம் பயந்தா. நான் நல்லா பேசுவேன்னு எல்லாரும் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அங்கே நல்லா பேசி நான் ஏதாவது பிரைஸோட தான் நான் வீட்டுக்கு வரணும்னு. ஓ அப்படியா? இல்லை சார், பேசிக்காக எனக்கு நீயா நான் ரொம்ப பைத்தியம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது இவங்களால தான் வந்தது. எனக்கு நான் ஒரு நாளாவது என் வீட்டுக்கார்ட்டையும் சொல்லுவேன், ஹஸ்பண்டை சொல்லுவேன், ஒரு நாளாவது அங்கே போய் பேசலாம் வாங்க. அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. அவெல்லாம் வரல, நீ வேணா போகணும். இந்த சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்ததே அவங்க தான். யாருக்கு கொடுக்குறது? இல்லை, அவங்கள்ட்டே கொடுத்துருங்க. அக்காட்டே கொடுங்க. நீங்கள் 2 பேருக்கு சேர்த்தே கொடுத்துடலாமா? அப்படிங்க நாங்கள் எப்பவும் பார்ஷாலிட்டி பார்க்க மாட்டோம். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய மொழி ரொம்பவே இருக்குது, ரொம்ப அழகான. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நியா நான் அப்போர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நன்றி, வணக்கம்.